அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இஸ்லாத்தின் பார்வையில் உணவு, உடை, உறைவிடம் என்ற தொடர் நிகழ்ச்சியில் நேற்றைய தினம் இறுதியாக வேதக்காரர்கள் அறுத்தவைகளை நம்ம உண்ணலாம் என்பதையும், வேதக்காரர்கள் என்றால் யார் என்ற விவரத்தையும் நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு முஸ்லீம்களாக இருந்து கொண்டு அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடியவர்கள் உருவாகியிருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இப்படி ரெண்டு பிரிவாக முஸ்லீம்கள் இருக்கவில்லை. எல்லாருமே தௌஹீதாக தான் இருந்தாங்க. இந்த முஸ்லீம்களுக்குள்ளேயே இணை கற்பிக்கக்கூடியவர்கள் உருவானது பிற்காலத்தில் தான். அதனால் ரசூலுல்லாவுடைய காலத்தில் இப்படி ரெண்டு சாரார் இருந்து அந்த ஒரு சாராரை எப்படி ரசூலுல்லா டீல் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கு நேரடி ஆதாரம் கிடைக்காது. ரசூலுல்லா காலத்தில் இருந்தால் தான், தர்காவாதி இருந்தால் தான் தர்காவாதியை ரசூலுல்லா எப்படி நடத்தினாங்க என்று நம்ம அறிய முடியும். ரசூலுல்லாவுடைய காலத்தில் எல்லாம் யூதர்கள் தான் தர்காவாதியாக இருந்தாங்க. திருந்தி வந்தவங்கள்லாம் முஸ்லீம்களாகத்தான் இருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம இந்த இஸ்லாத்தில் இருந்து கொண்டு முஷ்ரிக்குகள் செய்த காரியத்தை செய்யக்கூடியவர்கள், யூதர்கள் செய்கிற காரியத்தை செய்யக்கூடியவர்கள், எதையெல்லாம் அல்லாஹ் ஷிர்க் என்று சொல்லி இருக்கிறானோ அந்த காரியங்களை இஸ்லாத்தின் பேரால் செய்யக்கூடியவர்கள் தவறான கொள்கையில் இருக்கிறார்கள் என்று நம்ம நம்புகிறோம். அதன் அடிப்படையில் தான் அவங்களுடைய கொள்கையை தவறு என்று நம்ம விமர்சித்து கொண்டு இருக்கிறோம். இப்படி இருக்கும் பொழுது அவங்க அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறார்கள் என்று நம்ம நினைத்தோம் என்று சொன்னால் அவங்க அறுத்ததை நம்ம உண்ணலாமா? அவங்க ஷிர்க் வைக்கிறாங்கன்னு நம்ம முடிவு எடுத்துடுறோம். ஷிர்க்கு தான் அவங்க செய்கிற காரியம். தர்காவில் வழிபடுறது, பில்லி, சூனியம், தாயத்து, தட்டு இதெல்லாம் நம்புறது, இது எல்லாமே ஷிர்கான காரியம் என்பதற்கு ஆதாரம் இருக்கிறது. அந்த காரியத்தை அவர்கள் செய்வார்கள் என்று சொன்னால் அவங்க இணை கற்பிக்கிற காரியத்தை தான் செய்கிறார்கள். அப்படிங்கிறதுனால அவங்க அறுத்ததை நம்ம உண்ணலாமா? அறுக்கிறது ஒரு தர்காவாதி என்ன செய்கிறாரு, அந்த ஆட்டை அறுத்து நமக்கு தர்றாரு, அதை சாப்பிடலாமா என்றால், இதை பொறுத்த வரைக்கும் இஸ்லாமியன் என்று தன்னை சொல்லி கொண்டு அவன்கிட்ட எந்த மாதிரியான மாறுபட்ட கொள்கைகள் இருந்தாலும் அவனை முஸ்லீம் கணக்கில் தான் நம்ம எடுத்துக்கிறணும். அல்லாவிடத்தில் அவங்க குற்றவாளிகள் ஆவார்கள்னு சொல்லணுமே தவிர உலக விஷயத்தில் யாரையும் நம்ம இணைஞ்சிட முடியாது. எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அவங்கள காஃபிர்னு சொல்லிட முடியாது. அதே நேரத்தில் அவர்களை பின்பற்றி தொழணுங்கிற ஒரு விஷயம் வரும்பொழுது மாத்திரம் தனி சட்டம் இருக்கிறது. நீங்கள் இணை கற்பிக்கிறவர்களை தலைவராக ஏற்றுக்கிறாதீங்க, அவங்கள பின்பற்றாதீங்க என்பதற்கு நிறைய பள்ளிவாசலை நிர்வகிக்கிற பொறுப்பு அவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் வர்ற காரணத்தினால அந்த தொழுகையில் இமாமாக நியமிக்கிற விஷயத்தில் அந்த தப்பான கொள்கையில் உள்ளவங்களாக இருந்தால் நம்ம நியமிக்க முடியாது, பின்பற்ற முடியாது. அது இல்லாமல் மற்ற எல்லா காரியங்கள்லையும் அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்று சொன்னால், நம்ம காலத்தில் இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்களோட எல்லா தொடர்புகளையும் எல்லா முஸ்லீம்களைப் போலத்தான் நம்ம வைத்து கொள்ள வேண்டும். அப்படி பிரித்து பார்க்கக்கூடாது என்று இஸ்லாம் நமக்கு வழிகாட்டுகிறது. எப்படி வழிகாட்டுகிறதுன்னு சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, புகாரியில் 391வது ஹதீஸ், மன் ஸல்லா ஸலாத்தனா, யார் ஒருவர் நம்முடைய தொழுகையை தொழுகிறாரோ, தொழுகை 5 வேளை தொழுகை இருக்க நம்பி அதை தொழுகிறாரோ, வஸ்தக்பல கிப்லத்தனா, நமது கிப்லாவை முன்னோக்குகிறாரோ, தொழுகிறார், கிப்லாவை முன்னோக்கிறார், அக்கல ரபி ஹத்தனா, நாம் அறுக்கிறத அவர் சாப்பிட்றாரு, நீங்கள் அறுத்ததை நான் சாப்பிட மாட்டேன் என்று சொல்லாமல் நம்ம எதை அறுக்கிறோமோ அதை என்ன செய்கிறார், அவர் சாப்பிடுகிறார். அப்படி சாப்பிட்டாரையானால் ஃபதாலிக்கல் முஸ்லீம், அவர் தான் முஸ்லீம். அவர்கிட்ட மற்ற விஷயங்களை ரசூலுல்லா பார்க்க சொல்லலை. இந்த உலகத்தில் முஸ்லீமாக கணக்கெடுப்பதற்கு ஃபதாலிக்கல் முஸ்லீம், அவர் தான் முஸ்லீமாக ஆவார். அல்லது லஹு திம்மத்துல்லாஹி ஒ திம்மத்து ரசூலிஹி, அவருக்கு அல்லாஹ்வுடைய பொறுப்பும் ரசூலுடைய பொறுப்பும் அவருக்கு இருக்கிறது. ஃபலா துஹ்விருல்லாஹ பி திம்மத்திஹி, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நீங்கள் என்ன செய்ய, இடையூறு செஞ்சிடாதீங்க. அதான் இந்த மாதிரி ஒருத்தர் இருந்தாரையானால், பொதுவாக இஸ்லாத்தை ஏற்காதவர்களோடு எதிர்த்து நம்ம யுத்தம் செய்யணும்ல, அந்த கணக்கில் இவங்க வருவாங்கன்னா வரமாட்டாங்க. இதை சொல்லிட்டாலேயே அவங்க அல்லாஹ்வின் பொறுப்பில் வந்துடுறாங்க. இதை சொல்லணும், அதாவது தொழுகையே தொழணும், கிப்லாவை நோக்கணும். நாங்கள் வேறு கிப்லா வச்சுருக்கோண்டா அவங்க சேர்க்காதீங்க. நாங்கள் இந்த கிப்லாவை நோக்கி தான் அவங்களும் நம்ம எதை கிப்லாவை நோக்கி தொழுகிறோமோ
அதையே தொழுகிறார்கள். நாம் எந்த 5 வேளை தொழுகையை சொல்லுகிறோமோ அந்த தொழுகையை தான் அவங்களும் தொழுகிறாங்க. நம்ம அறுத்து கொடுத்ததை அவங்க சாப்பிட்றாங்க. 3 கண்டிஷன் ரசூலுல்லாஹ் போடுறாங்க. மன்சல்லா சலாத்தனா வஸ்தக்பல கிப்லத்தனா வ அக்கல தபீஹத்தனா, இந்த 3 காரியத்தையும் செய்வார்களே ஆனால் பதாலிக்கல் முஸ்லீம், அவர் தான் முஸ்லீமாக கணக்கிடப்படுவார். இது புகாரியில் 391வது ஹதீஸில் இருக்குது. 393வது ஹதீஸில் இதோட ஒரு இன்னொன்று சேர்த்து சொல்லப்படுது, 4ஆக சொல்லப்படுது. இதில் 3 சொல்லப்பட்டுச்சுல, அதில் 4 விஷயம் சொல்லப்படுகிறது. அது 4 விஷயம் என்னென்னு கேட்டால், மன் ஷஹித அல்லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லாஹ் என்று யார் உறுதிமொழி சொல்கிறாரோ, வஸ்தக்பல கிப்லத்தனா, நமது கிப்லாவை முன்னோக்குகிறாரோ, ஓ சல்லா சலாத்தனா, நமது தொழுகையை தொழுகிறாரோ, ஓ அக்கல தபீஹத்தனா, நாம் அறுத்ததை உண்கிறாரோ, ஃபஹுவல் முஸ்லீம், அவர் முஸ்லீமாக இருப்பார். லஹு மாலில் முஸ்லீம், முஸ்லீமுக்கு உள்ள எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. வ அலைஹி மா அலல் முஸ்லீம், முஸ்லீமுக்குரிய எல்லா கடமைகளும் அவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்லீமை கணக்கெடுப்பதற்கு ஏதான் சொல்கிறாங்க. அப்போ ஒரு முஸ்லீமாக இருக்கிறாரு, ஷிர்கான காரியம் செஞ்சார்னு சொன்னால், நீ செய்கிறது ஷிர்க்கு, அது நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துணும்னு பயான் பண்ணலாம், அவருக்கு எடுத்து சொல்லலாம். அவர் செய்கிற செயல்களை மேடை போட்டு பிரச்சாரம் பண்ணலாம். அந்த நபரை பார்த்து நீ முஸ்லீம் கிடையாதுன்னு சொல்லக்கூடாது. முஸ்லீம் அவர் தப்பான காரியம் செஞ்சாலும் அவர்கிட்ட இந்த 4 காரியம் இருக்கிற வரைக்கும் என்ன செய்ய முடியாது, முஸ்லீம் இல்லைன்னு சொல்லிடக்கூடாது. ஒரு இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தால் கூட முஸ்லீமுடைய எல்லா உரிமையும் அவங்களுக்கு கொடுப்பாங்க. முஸ்லீம்களுக்குன்னு சில விஷயங்களை கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அந்த உரிமைகளை இந்த கண்டிஷன் இருக்கான்னு பார்ப்பாங்களே தவிர உள்ளே நுழைஞ்சி எதையும் ஆராய்ஞ்சிக்கிட்டு இருக்க மாட்டாங்க. இவ்வளோ போதுங்கிறாங்க ரசூலுல்லாஹ். என்ன 4 விஷயம், அதாவது களிமா சொல்லியிருக்கணும், கிப்லாவை நோக்கணும், நம்ம தொழுகையை தொழணும், நம்ம அறுத்ததை சாப்பிடணும். இந்த 4 காரியம் செய்தார்களே ஆனால் ஃபஹுவல் முஸ்லீம், அவர் முஸ்லீமாக இருப்பார். லஹு மாலில் முஸ்லீம், முஸ்லீமுக்குரிய எல்லாமே அவருக்குரியதாக இருக்கிறது. அலைஹி மாலில் முஸ்லீம், முஸ்லீமுக்குரிய மற்ற முஸ்லீமுக்குரிய எல்லா கடமையும் அவங்களுக்கும் இருக்கிறது. அந்த உரிமையும் சொல்கிறாங்க, மற்ற முஸ்லீமுக்குள்ள உரிமை அவருக்கு இருக்கிறது என்கிற இந்த பொதுவான இது 393வது ஹதீஸ் புகாரியில். இந்த அடிப்படையில் 393, 391, 392 ஆகிய ஹதீஸுகளில் இந்த விஷயங்கள் இருக்குது. அப்போ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன முடிவு பண்ணணும்னு கேட்டால், ஒருத்தர் ஷிர்கான காரியங்களை செய்கிறார், தாயத்து போட்டிருக்கிறார், அது ஷிர்க் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது, அது குற்ற செயல் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதிலே நம்பி அவர் செஞ்சார்னு சொன்னால் அல்லாஹ்விடத்தில் ஒரு பதில் சொல்லி ஆகணும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே நேரத்தில் அவர் இறந்துட்டார், அவரை நம்ம கபருஸ்தான் அடக்கலாமான்னா அடக்கலாம். அவர் இறந்து விட்டார் என்று சொன்னால் அடக்கலாம். அதே நேரத்தில் அவரோட கொடுக்கல் வாங்கல் வச்சுக்கிடலாமான்னா வச்சுக்கிடலாம். அதில் அவரோட செய்யக்கூடாத விஷயம் என்னென்னு கேட்டால் 2 விஷயம் அவருக்கு செய்யக்கூடாது. ஒன்று, அந்த ஷிர்க் வைக்கிறார் என்று தெரிந்தால் அவரை பின்பற்றி தொழக்கூடாது என்பதற்கு நேரடி ஆதாரம் இருக்குது. ஷிர்க் வைக்கிறார் என்று தெரிஞ்சால் அவருக்காக பாவ மன்னிப்பு தரக்கூடாது. அது இப்போ இறந்துட்டார்னு சொன்னால் ஜனாசா தொழுகை நடத்துறது, பாவ மன்னிப்பு தேடுவது, அதுக்கு நமக்கு தடை இருக்கிறது. அதாவது மூமின்கிற நபியுடைய உறவினருக்காக கூட நபி செய்ய முடியாது, நல்லா சொல்லிடுறான். மாக்கானலின் நபி உள்ளதீன் ஆமனும் எஸ்தக்ஃபிருலில் முஸ்ரிக்கீன உலவுக்கானும் உடைய குர்பா, எவ்வளோ நெருங்கிய உறவினராக இருந்தாலும் சரி, இணை கற்பிக்கிற ஒரு ஆளுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நபிக்கு அனுமதி கிடையாது, மூமின்களுக்கு அனுமதி கிடையாது. இப்ராஹிம் நபிக்கு அந்த அனுமதி கொடுக்கல, ரசூலுல்லாவுக்கு அனுமதி கொடுக்கல. அப்போ ஷிர்க் வைக்கிறார்கள் என்று தெளிவாக தெரிந்தால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவது நம்மகிட்ட தடுக்கப்பட்டிருக்கிறது. 2வது, அவர்களை இமாமாக பின்பற்றி தொழுவது என்ன செய்யப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கிறது. அது இல்லாமல் மற்ற விஷயங்களில் முஸ்லீமாகத்தான் அவங்கள டீல் பண்ணணும், முஸ்லீமாகத்தான் அவங்கள கருதி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஹதீஸ்லேருந்து வழங்குகிறது. அதுபோக இந்த சாப்பிட்ற விஷயம் இருக்குல்ல, அந்த விஷயத்துக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் கொஞ்சம் தளர்த்துறான். எந்தளவுக்கு தளர்த்துறான்னு கேட்டால், வேதக்காரர்கள் உணவையே சாப்பிட்லாங்கிறான். வேதக்காரர்கள்னால் யார்? நம்முடைய பார்வையில் ஷிர்க் செய்கிறவங்க தான் அவங்க. இஸ்லாமிய பார்வையில் வேதக்காரர்கள் யார்? ஒரு வேதக்காரர்கள் ஈசா நபியை வச்சு ஷிர்க் செய்யக்கூடியவர்கள், இன்னொரு வேதக்காரர்கள் உசைர் நபியை வைத்து ஷிர்க் செய்யக்கூடியவர்கள். அது மாதிரி ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் மரண நேரத்தில் கூட எச்சரித்தாங்க. எப்படி எச்சரித்தாங்க? லானல்லாஹுல் யஹூத ஒன் நசாரா, யஹூதி நசாராக்களுக்கு அல்லாஹ்வுடைய சாபம் இறங்குகிறது. எதனால் என்றால், இத்தஹது குபூர் அம்பியாஹி மசாஜித், நபிமாருடைய கபர்களை வணக்கஸ்தலம் ஆக்கிட்டாங்க. இது யஹூதி நசாரான்னு சொன்னாலும் அது யஹூதிகளை தான் கொடுக்க, நசாராக்கள் எந்த நபியும் என்ன செய்யலை,
அவங்க கபரை வச்சு செய்யலை. அவங்க தான் நபியெல்லாம் ஏற்றுக்கிறலையே. அவங்க யகூதிகள் நினைஞ்சாங்கன்னா நபிமார்களுக்கு கபரை கட்டினாங்க. அப்போ கபரை கட்டி அந்த மஸ்ஜிதால் ஆக்கிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் கண்டிக்கிறாங்களே, அவங்களுடைய உணவத்தை நல்லா சாப்பிட அனுமதிக்கிறான். எந்த யகூதிகள் வந்து தர்கா கட்டி சிறுக்கு வைத்து விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹ் எச்சரிக்கை பண்ணுறாங்களோ, கடைசி நேரத்தில் எச்சரிக்கை பண்ணுறாங்க, மௌத்தாவுற நேரத்தில் எச்சரிக்கை பண்ணுறாங்க. நபிமார்களுக்கு அவங்க கபர் கட்டி கபரை வந்து வழிபாட்டுத்தலம் ஆக்குனாங்கல்ல, அந்த மாதிரி நீங்கள் ஆக்கிறாதீங்க, அதனால் அவங்க அல்லாவுடைய சாபத்துக்குரியவங்களை ஆகிட்டாங்கன்னு ரசூலுல்லாஹ் எச்சரிக்கிறாங்கல்ல. அந்த சமுதாயம் அறுத்ததை சாப்பிடலாம்னு அல்ல அனுமதிக்கிறான். நேற்று உங்களுக்கு சொல்லியாச்சு, தாமுல்லதீன ஊத்துல் கிதாப ஹில்லுல்லக்கும், வேதம் கொடுக்கப்பட்டவர்களுடைய உணவு உங்களுக்கு ஹலாலு. 5:3 வசனத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான், இந்த விஷயத்தை அனுமதிச்சிடறான். அப்படி இருக்கிறதுனால அவங்க ஷிர்க் வைக்கிறார்கள் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அவங்க அல்லாவை நம்புகிறாங்க, ஆகிரத்தை நம்புகிறாங்க, கபர் வாழ்க்கையை நம்புகிறாங்க. இதெல்லாம் வந்து இந்த ஷிர்க் வைக்கணும் நம்ம தானே செய்கிறாங்க. யூதர்கள் எப்படி நம்புகிறாங்களோ அந்த மாதிரி ஆகிரத்தை நம்புகிறாங்கன்னா நம்புகிறோமா, சொர்க்க நரகம் இருக்குதான்னா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க, மறுமையில் விசாரணை இருக்குதான்னா இருக்குவாங்க. அப்போ வந்து நம்ம மறுமை சம்பந்தமாக என்னென்னவெல்லாம் நம்ப வேண்டி வேதத்தில் உள்ளவர்கள் என்னவெல்லாம் நம்புகிறார்களோ அதையெல்லாம் இந்த சமுதாயத்தில் சிறுக்கு வைக்கிறோம் நம்ம தானே செய்கிறாங்க. இந்த சமுதாயத்திலேருந்து சிறுக்கு வைக்கிறாங்க. சிறுக்கு வச்சாலும் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா சொர்க்கத்தை நம்புகிறாங்க, நரகத்தை நம்புகிறாங்க, திரும்ப எழுப்பப்படுறதை நம்புகிறாங்க, கபர் வாழ்க்கையை நம்புகிறாங்க, மீசான் தராசு எடை போடப்படும்ங்கிறத என்ன செய்கிறாங்க நம்புகிறாங்க, வலது கையில் நன்மைக்குரிய பதிவேடு கொடுக்கப்படும் என்பதை நம்புகிறாங்க. இந்த மர்மை சம்பந்தப்பட்டதை எல்லாத்தையுமே நம்பக்கூடியவர்களாகத்தான் இந்த முஸ்லீமில் இருந்து இணை கற்பிக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. அப்படி இருப்பார்கள் என்று சொன்னால் அதை வந்து இந்த அறுக்கிற விஷயத்தில் அல்லாஹ் வந்து அதை வந்து தளர்த்துறான். யூதர்களுக்கே தளர்த்திடறான்ல, வேதக்காரர்களுக்கு என்ன தளர்த்திடறான்னா, அவன் எல்லா விதமான சிறுக்கு செஞ்சாலும் அவன் அறுத்தா சாப்பிடுங்கன்றான். அவன் அறுத்தா சாப்பிடலாம் என்று சொன்னால் இவர்கள் ஒரு வகையில் அகல கித்தாபில் வரத்தானே செய்வாங்க. அகல கித்தாபுங்கிற அந்த சொல்லில் வராட்டான வேதத்துக்குரியவர்கள் அவங்க, இவங்களும் வேதத்துக்குரியவர்கள் தானே. குர்ஆன்கிறது கித்தாபு தானே. அகல கித்தாபுங்கிற அந்த சொல்லாடலுக்குள்ளே வந்து அவங்க மட்டும்தான் வருவாங்க என்று இருந்தாலும் குர்ஆன்கிறது லாஜிக்காக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா குர்ஆன்கிறது அல்லாஹ்வுடைய கித்தாபு தானே. குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய வேதம் தான். அப்போ அனைத்து முஸ்லீம்களும் அஹ்லுல் குர்ஆன் தான், குர்ஆன் வாசிகள் தான். குர்ஆன் வாசிகள்னால் அஹ்லுல் கிதாப் வாசிகள் தான், வேத வாசிகள் தான். அப்போ நம்ம எல்லாருமே வேதத்துக்குரியவர்களாக இருக்கும் பொழுது அந்த வேதத்தின் அடிப்படையில் உள்ள பேசிக்கான விஷயங்களை நம்பினவர்கள் கொஞ்சம் ஷிர்கான விஷயங்களை செஞ்சுருந்தால் கூட அவங்கள வந்து சாப்பிடலாம். முஸ்லீம் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கும்போதே சாப்பிட்றோம். அவன் முஸ்லீம் டிக்ளேர் பண்ணல, யஹூதி நசாரா வந்து தன்னை முஸ்லீம்னு சொல்லிக்கிறல, அதையும் சாப்பிட்லாம்னு சொல்கிற காரணத்தினால இந்த சாப்பிட்ற விஷயத்திற்கு நம்ம என்ன செய்ய வேண்டியதில்லை, யாருடையதையும் தவிர்க்க வேண்டியதில்லை. அவர் சூனியத்தை நம்புகிறாரு, அவர் தாயத்தை போட்டிருக்கிறாரு, அதை பண்ணுற இது பண்ணுறாருன்னா அப்போ அதெல்லாம் ஒரு பெருசாக எடுத்து எல்லாம் இணைஞ்சிருப்பான். யகூதிகளுக்கு வந்து தடுத்திருப்பான். யகூதிகள் சாப்பிட்டதை கடைசி காலத்தில் அனுமதிக்கிறாங்க. இறுதி காலத்தில் அருளப்பட்ட வசனத்தின் மூலமாக வேதம் கொடுக்கப்பட்டவங்களுடைய உணவு உங்களுக்கு ஹலால்னு நல்லா சொல்லிட்டான். அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள்ங்கிற அந்த கருத்துலையும் இவங்க வருவார்கள். அந்த சொல்லாடக்குள்ளே வராட்டான நம்மளாம் வேதக்காரர்களாக இல்லையா? இப்போ இருக்கிற எல்லா முஸ்லீமும் நம்ம வேதமற்றவர்களா, வேதம் உள்ளவர்களா? நம்மளும் அகல கித்தாபுங்கிற அந்த சொல்லுக்குள்ளே அந்த சொல் நடைமுறையில் அவங்களுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அகராதி அர்த்தத்தின் பிரகாரம் பார்த்திங்கன்னா அகலுல் கித்தாபுக்கு உரியவர்கள் நாமளும் அகலுல் கித்தாபு தானே. நமக்கும் ஒரு கித்தாபு இருக்குல்ல, குர்ஆன்கிற கித்தாபுனா வேதம். நம்மளுக்கு குர்ஆன்கிற ஒரு கித்தாப் இருக்கத்தானே செய்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது வேதத்தை நம்பி இருக்கிறான், நம்மளில் ஒரு ஆளாக இருக்கிறான். அவன் வந்து பிஸ்மில்லா சொல்லி அறுக்கிறான்னா சாப்பிட்டு போங்க பேசாமல், அதில் ஒரு பிரச்சனை இல்லை என்று முடிவெடுப்பது தான் சரியானது. இதை வந்து நம்ம புதுசாகவும் இதை சொல்லலை. இந்த கருத்துப்பட ஏன்னா புதுசாக இதை சொல்கிற மாதிரி சிரமம் நினைப்பாங்க. இதுவரைக்கும் இல்லாத கருத்தை, இதுவரைக்கும் நம்ம சொல்லாத ஒன்றை நீங்களாக நம்ம சொன்னால் நினச்சிக்கிட்டு வேண்டா இருப்பீங்க. இந்த விஷயமாக ஒரு 2016 வந்து பெரிய ஆய்வு கட்டுரை எழுதி உணர்வில் மாத பத்திரிகைகளில் ஆன்லைன் பேஜில் போட்டிருக்கிறோம். அந்த கட்டுரை இப்போவும் இருக்குது. இந்த இந்த புது மசாலா கிடையாது. ஆனால் ரொம்ப ஆரம்ப காலத்தில் கூடாதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். 2016க்கு முன்னாடி 15க்கு முன்னாடி எல்லாம் அவன் அடுத்தது சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பிறகு ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது இந்த விஷயத்தில் அல்லாஹ் வந்து அவ்வளோ கடுமை காட்டலை. அல்லாஹ் கடுமை காட்டாத ஒன்றை நம்ம ஏன் கடுமை காட்டணும்? அல்லாஹ் வந்து இவனுங்களுக்கே போய் அகல கித்தாபுடையது அடுத்த சாப்பிட்டுக்கங்கிறான்ல. அவன் என்னென்ன மாதிரி சிறுக்கு வச்சான்னு பச்சையாக தெரிகிறது. வேதத்தையே மாற்றுறான், வேதத்தை விற்கிறான், கேடுகட்ட ஒரு கொள்கையில் இருக்கிறான்னு சொல்லி இன்றைக்கி வரைக்கும் யகூதிகளை நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம்.
குர்ஆன் அப்படி விமர்சிக்கிறது அவங்கள. அப்படி அவர்களை கடுமையாக விமர்சிக்கிற அந்த ஒரு சமுதாயம் அறுத்ததை தந்தால் சாப்பிடுங்கிறான்லாம். அப்போ இந்த சாப்பாடு விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், கிதாபுடைய கொள்கையில் இருந்தால் போதும், வேதத்தினுடைய கொள்கையில் இருந்தால் போதும் என்று அல்லாவே முடிவெடுத்திருக்கிற காரணத்தினால் இந்த முடிவு தான் எடுக்கணும் என்று சொல்லி ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே, நீண்ட காலமாக 2016 நீங்கள் எடுத்துக்கிறீங்க, 8-9 வருஷத்துக்கு முன்னாடியே இது எல்லா அறிஞர்களும் கூடி ஆய்வு செஞ்சு ஆய்வு கட்டுரையாக ஆன்லைன் பிஜியில் இது கட்டுரையாகவும் போட்டிருக்கிறோம். அதைத்தான் புதுசாக உங்களுக்கு விலைக்கு சொல்கிறோமே தவிர இது வரைக்கும் இல்லாமல் இப்போ எடுத்த நிலைப்பாடு சில பேர் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ எடுத்த நிலைப்பாடுனா இல்லை, ஆரம்பத்தில் இதுதான் நிலைப்பாடு. ஆரம்பத்தில் இதை நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் 2016க்கு முந்தைய சொன்னதை எடுத்து போட்டு வேண்டாம் என்ன செய்வாங்க, அவர் சாப்பிடக்கூடாது என்று சொன்னார், 15 சொன்னார், 14 சொன்னார்னா அதை நம்ம சொன்ன தவறுங்கிறத நம்மளே விலைக்கு சொல்லி மறுகற்றை போட்டுட்டோம். அந்த கற்றை தான் இன்றைக்கி வரைக்கும் இருந்து கொண்டு இருக்கிறது. அதனால் அது போக என்ன பார்க்கணும்னு கேட்டால், இந்த சாப்பிட்றத சொல்லும்பொழுது அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த பேரை சொல்லணும், அல்லாஹ்வுடைய பேரை சொல்லணும்ல, அந்த சொல்கிற எல்லா இடங்கள்லையும் செயற்பாட்டு வினையாக சொல்கிறான். பேரை சொல்லுங்கள் என்று சொல்லாமல் சொல்லப்பட்டால், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டால் சாப்பிடுங்க, சொல்கிறவன் யாருங்கிறத பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி அல்லாஹ் என்ன செய்கிறான், அது எப்படி கொண்டு வர்றான்னு 6:118 ஃபக்குலு நீங்கள் உண்ணுங்கள் மிம்மா துக்கி ரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது சொல்லப்பட்டதோ, நீ தவ்வது அதாவது ஷிர்க் வைக்காத ஒருத்தன் சொன்னது அப்படின்லாம் வர கிடையாது. சொல்கிறவனை பற்றி இங்கே அல்லாஹ் பேசவே இல்லை. எப்படி சொல்கிறான், மிம்மா துக்கி ரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறப்பட்டிருக்கிறதோ அதனை உண்ணுங்கள். அங்கேயும் செயற்பாட்டு வினை கூறப்பட்டதுன்னு என்ன செய்கிறது, ஆளை சொல்லாமல் செயற்பாட்டு வினையாக வந்திருக்கிறது. 6:119 இந்த விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஒமாலக்கும் அல்லா தாக்குலு மிம்மா துக்கி ரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் சொல்லப்பட்டதை சாப்பிடாமல் இருப்பதற்கு உங்களுக்கு என்ன தடை, ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறான். அப்போ அல்லாஹ்வுடைய பேர் சொன்னான்னு தெரிஞ்சுட்டு சாப்பிட மறுக்கிறது குற்றம் டாக்குறான்ல. அவன் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி தர்காவாதியாக இருந்துட்டு போகிறான், அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்துட்டான்ல, அதையும் சாப்பிடாமல் இருக்கிற அல்லாஹ்வுடைய பேர் சொல்லப்பட்டதை நீ எப்படி சாப்பிடாமல் இருக்கலாம்ங்கிறான்லாம். சாப்பிடுங்கன்னு ஒரு இடத்துல சொல்கிறான், ஒரு இடத்துல அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி அறுத்தான்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் எப்படி சாப்பிடாமல் இருக்க போச்சு அப்படி கேட்குறான்ல. ஒமாலக்கும் அல்லா தாக்குலு மிம்மா துக்கி ரஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பேர் எதன் மீது சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை நீங்கள் சாப்பிடாமல் இருக்க உங்களுக்கு என்ன வந்தது, என்ன கேடு வந்தது அப்படின்னு 6:119 கேட்குறான். அதே மாதிரி 6:121 சொல்லி காட்டுறான், உலா தாக்குலு நீங்கள் சாப்பிடாதீர்கள் மிம்மாலம் யுதுக்கரிஸ், இதனையும் செயற்பாட்டு வினை தான், மிம்மாலம் யுதுக்கரிஸ்முல்லாஹி அலைஹி, அல்லாஹ்வுடைய பெயர் எதன் மீது கூறப்படவில்லையோ அதை சாப்பிடாத. பெயர் கூறப்பட்டுச்சா இல்லையா, அவன் அல்லாஹ்வுடைய பேர் சொல்லி தான் அறுக்கிறான், கூறப்பட்டுருச்சுல, அதோடு விட்டுற அவ்வளோதான். அப்போ இந்த சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப கெடுபிடி காட்டினா நிறைய பேருக்கு சாப்பாடு கிடைக்காம போயிடும். அதுக்காக அல்லாஹ் என்ன செய்கிறான்னா தளர்த்துறான். எல்லாவுடையவங்க சரியான கொள்கையில் இல்லாதவங்க தான் ஐயோதம் சாப்பிடாது, அது சாப்பிடாது, இது சாப்பிட ரொம்ப கெடுபிடி பண்ணோம்னு சொன்னால் மக்களுக்கு அந்த உணவு தேவைகள் பூர்த்தி ஆகாதுங்கிறதுக்கான எல்லாம் கருணை கொண்டு என்ன செய்கிறான்னு கேட்டால் அந்த வேதக்காரர்கள் உணவையும் நமக்கு அனுமதிச்சிருக்கிறான். அந்த மாதிரி தான் இவங்களும் எடுத்துக்கொள்ளணும். அவன் முஸ்லீமுக்குரிய எல்லா உரிமையும் அவங்களுக்கு இருக்குது என்ற வகையில் அவங்க எந்த மாதிரி கொள்கையில் இருந்தாலும் சரி, அவங்க முஸ்லீம்னு சொல்லிக்கொண்டு இதை நாங்கள் வேறு கிபிலான்னு மாற்றிட்டு போயிட்டால் அவங்கள ஏற்றுக்கிறாதே. கிபிலா தொழுகை நம்ம உங்கள் தொழுகை வேறு, எங்கள் தொழுகை வேறு. 19 இருப்பாங்க, அவங்க தொழுகை வேறன்றாங்க, அவங்க இதில் சேர மாட்டாங்க. 19ங்கிறவன் என்ன செய்கிறான், ஒரு செல்ல நம்ம தொழுகை அவங்களுக்கு கிடையாது, தொழுகையை வேறு மாதிரிங்கிறாங்க. தொழுகைனால இந்த வணக்கமே கிடையாது, ஏதோ நினைவு கூறுவது அப்படி இப்படின்னு அர்த்தம் செஞ்சுட்டு போகிறாங்க. அப்படி சொல்லக்கூடிய குரூப்பு முஸ்லீம் பேரில் இருந்தான்னா அவன் அர்த்தம் சாப்பிட்றக்கூடாது. ஏன்னாட்டா அந்த கண்டிஷன் ரசூலுல்லாஹ் என்ன போடுறாங்க, மன்சல்லா சலாத்தனா வஸ்தக்பல கிபிலத்தனா ஓ அக்கலத் அபிஹத்தனா, நம்ம தொழுகை அவன் தொழ வேண்டும், நம்ம கிபிலாவை நோக்க வேண்டும், அவன் நம்ம அறுத்ததை சாப்பிட வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதிமொழி கொடுத்துருக்க வேண்டும். இந்த 4 கண்டிஷனில் யார் இருக்கிறாரோ ஃபஹுவல் முஸ்லிமு லஹு மாலில் முஸ்லிமி, அவர் முஸ்லீமுக்குள்ள எல்லா உரிமையும் அவருக்கு உண்டு. முஸ்லீமின் மட்டும் சொல்லாமல் உங்களுக்கு உரிமை இருக்குமோ அவனுக்கு உரிமை இருக்குங்கிறாங்க, எல்லா உரிமையும் உண்டுங்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த தர்கா கர்கா தாயத்து இதெல்லாம் ஷிர்க்குங்கிற மாற்றுக்கிறது கிடையாது. இதை சாப்பிட்லான்னு சொன்னதுனால அந்த ஷிர்க்கு அங்கீகரிக்கணும்னு அர்த்தமாகாது. அப்போ யூதர்களுடைய இதை சாப்பிட்லான்னு வந்ததுனால அவனுடைய அந்த கொள்கை ஆதரிக்கணும் அர்த்தம் வருமா? இப்படி நினைத்தீர்கள் என்று சொன்னால் அப்போ யூதனுடைய இதை சாப்பிட அனுமதிக்கிறான்ல, வேதக்காரனுடைய இதை சாப்பிட அனுமதிக்கிறான். அதை சாப்பிட்ட காரணத்தினால அவன் தர்கா கட்டினது, கபருக்கு வணக்கம் கட்டினது, உசைர் நபி அல்லான்னு சொன்னது, அவன் செஞ்ச எல்லா அக்கிரமத்துக்கும் சப்போர்ட்னு அர்த்தம் வருமா? அதில் வரும்னு அல்ல அனுமதிச்சிருக்க மாட்டான்.
அது வேறு இது வேறுன்னு நல்லா பிரிச்சிடறான். அல்லா பிரித்ததை போட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, சேர்த்துடக்கூடாது. அல்லாவே பிரித்து காட்டுறான். அவனுடைய கொள்கை தப்பான கொள்கையாக இருப்பது என்பது வேறு, அவன் அறுத்ததை சாப்பிடுது என்பது வேறு. இதை சாப்பிட்ட காரணத்தினால் அந்த கொள்கையை ஆதரிக்கிறேங்கிற அர்த்தம் வராது. அதான் அதுக்கு அர்த்தம். அல்லாஹ் அதை அனுமதித்ததுக்கு என்ன அர்த்தம்? வேதக்காரர் உணவை நீங்கள் உண்ணலாம் என்று சொன்னால் அவனுடைய எல்லா செயலும் அக்செப்ட்னு அர்த்தமா? இல்லை. அவனுடைய எல்லா செயலும் குர்ஆன் கண்டிக்கிறது, ஹதீஸில் கண்டிக்கப்பட்டிருக்கிறது. கண்டித்து விட்டு தான் என்ன செய்கிறான்னு கேட்டால் சாப்பிட மட்டும் சாப்பிட்டுக்கிறங்க. அந்த அடிப்படையில் தான் அந்த விஷம் கொடுத்த விஷத்தை கொண்டு வந்த ஒரு பெண்ணு கொடுக்கும்போது சாப்பிட்ருக்குறாங்க. யூதர்கள் தூக்கி போட்ட கொழுப்பு எடுத்து சஹாபாக்கள் சாப்பிட்ருக்காங்க, ரசூல் அக்செப்ட் பண்ணுறாங்கன்னா அதெல்லாம் அந்த உணவுக்கு உரிய அங்கீகாரமே தவிர அவங்களுடைய தீய கொள்கைகளை ஆதரிக்கிறோங்கிற அர்த்தம் அதில் வராது. அதில் வராதுன்னா இதில் வராது தானே. அதில் வராதுன்னு சொன்னால் இதில் எப்படி அதை சாப்பிட்டதுனால அவனை ஆதரிக்கிற மாதிரி போயிடும், அவனை சப்போர்ட் பண்ணுற மாதிரி போயிடும்னு சொன்னால் அல்லாவுக்கு மிஞ்சின அறிவாளியே நம்ம ஆகக்கூடாது. அல்லாஹ் அப்படி இருக்குமே, ஆனால் அதுவும் சேர்த்து எடுத்திருப்பான். அதனால் அல்லாஹ் எதை ஒரு லிபரலாக உங்களுக்கு விட்டுருக்கிறானோ அதை இறுக்கம் பண்ணுவதற்கு நமக்கு என்ன இல்லை, உரிமை கிடையாது. அந்த வகையில் பார்த்துக்கிறணும். இதெல்லாம் அந்த ஒரு வார்த்தையுடைய அர்த்தம் தான் இது வரைக்கும் பார்த்துருக்குறோம். என்ன பார்த்துருக்குறோம்? ஹுர்ரிம அலைக்குமுல் மைத்தத்து. மைத்தத்துடைய விளக்கம் இது வரைக்கும். மைத்தத்து உங்களுக்கு ஹராம். மைத்தத்து என்றால் முறையாக அறுக்கப்படாதவை ஹராம். முறையாக அறுக்கப்படாததுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. ஒன்று அல்லாஹ்வுடைய பேரை சொல்லணும், அறுத்தலுங்கிறது சரியான முறையில் இருக்கணும். அதில் விதிவிலக்கு, இந்த வேட்டை இதெல்லாம் விதிவிலக்கு இருக்குது. இது இந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஹலால் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அது மைத்தத்தில் வராது. ஒரு தர்காவாதி அறுத்தால் மைத்தத்து கிடையாது, அது முறைப்படி அறுக்கப்பட்டதில் சேர்ந்துடும். ஒரு யூதன் அறுத்தாலும் என்ன வராது, அது மைத்தத்தில் வராது. அது முறைப்படி அது நம்ம ஏற்றுக்கிட்டோம்ல, இஸ்லாம் ஏற்றுக்கிட்ட ஒரு முறை தானே. அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னா இப்போ அதில் போய் கொஸ்டின் பண்ண முடியாது. அந்த ஒரு விஷயம் முடிந்து விட்டது. அடுத்ததாக அந்த வசனத்தில் அல்லாஹ் ரெண்டாவது என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னொரு இது கூடுதலாக தெரிஞ்சுக்கிறணும். இந்த அறுத்தது நமக்கு ஹலால்னு சொல்லும் பொழுது, இப்போ நவீன காலத்தில் ஒரு தடவையில் ஆயிரக்கணக்கானது அறுப்பாங்க. இப்போ நவீன காலத்தில் இப்போ கோழியை முறைப்படி அறுக்கணான்னு வைங்க, ஒவ்வொரு கோழியாக உட்காந்துக்கிட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறான்னா ரொம்ப டைம் எடுக்கும். வீட்டுக்கு தேவைக்கு அறுக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. 2 கோழி 3 கோழி அறுப்பீங்க, ஒரு கோழி அறுப்பீங்க, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு போச்சு. ஒரு வியாபாரத்துக்கு அறுக்கிறேன்னு வைங்க, ஒரு கல்யாணத்துக்கு அறுக்கிறேன்னு வைங்க, எல்லாத்துக்கும் கல்யாணத்தில் எல்லாம் சிக்கன் பிரியாணி போடணும்னு சொன்னால் ஒரு 1000 கோழி அறுக்க வேண்டியிருக்குன்னு வைங்க. பெரிய தடபுலான விருந்து அல்லது பெரிய வர்த்தகம் பண்ணுறான், அவன் ஆயிரக்கணக்கான கோழிகளை அறுக்க வேண்டியிருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு கோழியாக பிடிச்சி அறுத்துக்கிட்டு இருந்தால் என்னவாகும், அது அந்த டைம் சரியாக வராது. மனிதர்களுக்கு சிரமமாக தான் இருக்கும். அப்படி சிரமமாக இருக்கிறனால என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ நவீன காலத்தில் அதை எளிமைப்படுத்துவதற்காக வேண்டிய நம்ம பிஸ்மில்லா சொல்கிற தனியாக விட்டுருங்க. அவன் சும்மா அறுக்கிறதுக்கு அவன் டைம் ரொம்ப எடுக்கும்ல. சும்மா போட்டு அறுக்கிற ஒரு கோழியை சாவடிக்கிறதுக்கு 1000 கோழியை சாவடிக்கிறதுக்கு 1000 மடங்கு டைம் எடுக்கும்ல, ஒன்று ஒன்றா செஞ்சால். அதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், அந்த ஆடு மாடுகளை அறுக்கக்கூடியவர்கள், முறையை அறுக்கக்கூடியவர்கள் இஸ்லாமிய நாடுகள்லேயே அறுக்கக்கூடிய என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அதுக்குன்னு ஒரு கில்லட்னு ஒரு கருவி, அது ஒரு கருவி மாதிரி வச்சிடுறாங்க. அதில் என்ன செய்கிறாங்கன்னா, ஆடுனா 100 ஆட்டை ஒன்றா அப்படி நிப்பாட்டுவாங்க. அதுக்கு நேராக கத்தி கரெக்டாக அங்கே இருக்கும். ஒரு பட்டனை தட்டும் அறுத்துடும். ஒரு வெட்டு தான். ஒரு பிஸ்மில்லா சொல்லி பட்டனை தட்டுவாங்க, ஒரு பிஸ்மில்லா தான் சொல்லுவாங்க, ஒரு பிஸ்மில்லா சொல்லி சுவிட்ச் அமுக்குவாங்க. அது வேட்டை மாதிரி பிஸ்மில்லா சொல்லி நாயை அனுப்புகிறோம்ல, அந்த மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா பிஸ்மில்லா சொல்லி ஒரு பட்டனை அழுத்துவாங்க. அழுத்தின உடனே 100 ஆடு அறுக்கப்பட்டுரும். முறைப்படி தான் அறுக்கப்படும். நம்ம எந்த மாதிரி அறுக்கப்படணுமோ அந்த இடத்துல கரெக்டாக கத்தி வர்ற மாதிரி அந்த பொசிஷனில் அப்படி நிப்பாட்டினா கரெக்டாக நிற்கும். அது கழுத்தில் அந்த கத்தி வர்ற மாதிரி இருக்குது. மாட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, ஆட்டுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு, கோழி போன்றதுக்கு தனியான கில்லட் மிஷின்கள் வச்சுருப்பாங்க. அப்போ கோழி அறுக்கிறாங்க என்ன செய்வாங்கன்னா வரிசை அந்த கோழியாக அனுப்பி விட்ருவாங்க. அப்படி நிற்கும். அது நின்று அப்படி தலையை தூக்கி நிற்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி வச்சுருவாங்க. அது ஒரு சுவிட்சையை போட்டு விட்டோன்னே எல்லா இடத்தையும் எடுத்துரும். ஒன்று தனித்தனி கத்தி இருக்கும். ஒவ்வொரு கோழிக்கு கழுத்துக்கு நேரம் ஒரு கத்தி இருக்கும். ஆனால் எல்லாமே ஒரு சுவிட்சு கண்ட்ரோலில் இருக்கும். 1000 கோழியாக இருந்தாலும் 1000 ஒரு சுவிட்சு கண்ட்ரோலில் ஆன் பண்ணோன்னு சுவிட்சு கண்ட்ரோல் என்னவாயின அந்த கத்தி ஆனாகி அது கட்சிக்கு உரிய பவர் ஆனாகி டக்குன்னு போய் அறுத்து விட்ரும். இப்போ இந்த மாதிரி அறுக்கும் பொழுது 1000க்கு 1000 பிஸ்மில்லா சொல்லணும். அதான் கேள்விப்பேன். ஒரு பிஸ்மில்லா சொல்கிற விஷயம் வேறு. 1000 கோழி நம்ம அறுக்கிறோம். 1000 கோழி செய்யும்போது 1000 பிஸ்மில்லா சொல்லையுமே சொன்னது ஒரு பிஸ்மில்லா தானே சொல்லியிருக்கிறான். அது கூடுமா என்கிற ஒரு நவீன காலத்தில் இது ஒரு கேள்வியாக வருகிறது. அவன் பிஸ்மில்லா சொல்லணுங்கிறதுக்கு அதை கடைப்பிடிக்கத்தான் இதை கண்டுபிடிக்கிறான். இந்த மெத்தட் எதுக்கு உண்டாக்குறான். அந்த கத்தியெல்லாம் கரெக்டாக வச்சு சாவடிக்கிறவங்க தனியாக இருக்கிறாங்க, அவனே விட்டுருங்க. இஸ்லாமியர்கள் ஹலாலான முறையில் இந்த உணவை தயாரிக்கக்கூடிய முஸ்லீம் நிறுவனங்களே கூட
அரபு நாடுகளில் இஸ்லாமிய நாடுகளில் இருக்கிற நிறுவனங்கள் கூட இதை அறுக்கிறதுக்கு வந்து என்ன செய்கிறாங்கன்னா இந்த முறையை கையாளுறாங்க. ஏன்னு கேட்டால் நம்ம அறுக்கவும் செய்யணும், அதே நேரத்தில் ஒன்று ஒன்றா அறுத்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம தொழில் பண்ண இயலாது. கோழி ஒன்று ஒன்றா அறுத்துக்கிட்டு இருந்தோம்னா ஒரு 1000 கோழி அறுப்பதற்கு ஒரு கோழிக்கு 10 நிமிஷம் தேவைப்படும்னா 1000 கோழிக்கு என்ன 10,000 நிமிஷம் தேவைப்பட்டுரும். அவ்வளோ டைம்னா ரொம்ப டைம் எடுத்துகிட்டு போயிடும். அது வந்து வர்த்தக ரீதியாக பார்த்தீங்கன்னா அது கஷ்டம், அது வியாபார ரீதியாக கமர்ஷியலாக பார்த்தீங்கன்னா அது பெரிய சிரமம். அப்படிங்கிறதுக்காக வேண்டி முஸ்லீம்கள் தான் இந்த ஏற்பாடை செய்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு கேட்டால் 1000 பிஸ்மில்லாவை சொல்லாட்டாலும் ஒரு பிஸ்மில்லா சொல்வது வந்து 1000க்கு தான் அவன் சொல்கிறான். பிஸ்மில்லாங்கிறது இந்த சொற்களை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டால், ஒரு மாணவனுக்கு நீங்கள் பிஸ்மில்லா கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு 100 ரூபா தர்றாங்கிறேன். ஒரு 1000 மாணவரை ஒன்றா சேர்த்து உட்கார வச்சு கற்றுக் கொடுத்துட்டு வர்றீங்க, ஒரு கதை சொல்லி கொடுத்துருப்பீங்க. நீங்கள் சொல்லி கொடுத்த பிஸ்மில்லா ஒன்று தான், கற்றுக்கிட்டவன் 1000 பேராக இருப்பான். ஒரு 10 ஒரு பிஸ்மில்லா சொல்லி கற்றுக் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 100 ரூபா தர்றேன்னு நான் சொல்கிறேன். அல்லது யாரோ ஒரு மதரசாவில் பள்ளிக்கூடத்தில் சொல்கிறாங்க. ஒரு பையனை கூப்பிட்டு ஒவ்வொருத்தனையாக கூப்பிட்டு பிஸ்மில்லா சொல்லி கொடுத்தாலும் அது கணக்கில் வரும். 100 மாணவர் ஒன்றா உட்கார வச்சு பிஸ்மில்லா சொல்கிறான் எல்லாருங்கிறோம். இவன் ஒரு தடவை தான் சொல்கிறான், இவன் 100 பேர் பிஸ்மில்லாங்கிறாங்க. அவன் 100 பேருக்கு கற்றுக் கொடுத்தன ஆவானா, ஒரு ஆள் கற்றுக் கொடுத்தன ஆவானா? 100 பேர் கற்றுக் கொடுத்தன ஆயிரம். உலகத்தில் அப்படி தானே புரிஞ்சுக்கிறோம். அப்போ உலகத்தில் என்ன செய்யணும்னா இது சொல்கிற விஷயங்கள். பிஸ்மில்லான்னு சொல்வது வந்து ஒரு தடவை சொன்னாலும் அந்த 100க்கு தானே அவன் சொல்கிறான். மனசில் எதுக்கு இருக்குது? இந்த 100க்கும் சேர்த்து அல்லாட்ட பர்மிஷன் வாங்குறது தான். பர்மிஷன் வந்து ஒன்று தனித்தனியாக வாங்கலாம், ஒரு மொத்தத்துக்கு வாங்கலாம்ல. நீங்கள் ஒரு தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு பொருளை தயாரிக்கிறீங்கன்னு சொன்னால் 100 பொருள் தயாரிக்கிறதுக்கும் பர்மிஷன் வாங்கலாம், 1000 பொருளை தயாரிக்கிறதுக்கு பர்மிஷன் வாங்கலாம். அந்த பர்மிஷன் வாங்கினா அந்த 1000த்தையும் கட்டுப்படுத்தும். நம்ம அல்லாட்ட பர்மிஷன் வாங்கணும். எப்படி? இறைவா உன் பெயரால் இந்த 1000 கோழி அறுக்கிறேன். அதுக்கு அர்த்தம் என்ன? பிஸ்மில்லாக்கு என்ன அர்த்தம்? இந்த 1000 கோழியையும் உன் பெயரால் அறுக்கிறேன்னு தான் அர்த்தம். 100 கோழி இருக்க முடியாது. அதுக்கு என்ன அர்த்தம்? பிஸ்மில்லா சொல்கிறவனுக்கு என்ன அர்த்தத்தில் சொல்கிறான்? யாரெல்லாம் இந்த பிஸ்மில்லா சொல்லி இந்த 100 கோழியும் அறுக்கிறேன். அப்போ 100 கோழி அறுக்கிறேன்னு அவன் அந்த நீங்கத்தில் சொல்லும் பொழுது 100 தடவை சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அல்லாட்ட 100க்கு பர்மிஷன் வாங்கிடுறான். 1000 அறுத்தாலும் பிஸ்மில்லான்னு சொல்வது பர்மிஷன்கள் ஆக்கிட்டான். பிஸ்மில்லா சொல்வது பர்மிஷனுங்கும் போது 1000க்கு நான் இதை சொல்கிறேன்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டானே. ஆனால் பொதுவாக புரிந்து கொள்ளக்கூடிய நேரடி ஆதாரம்லாம் கிடைக்காது. கில்லட்டு கருவி ரசூல்லா காலத்தில் இருந்தால் தான் நேரடி ஆதாரம் கிடைக்கும். ரசூல்லா காலத்தில் இருந்து இது மாதிரி உள்ள அனுமதிச்சாங்களா இல்லையான்னு தேட முடியாது. இந்த மாதிரி விஷயங்களுக்கு பொது புத்தியை கொண்டு தான் புரிந்து கொள்ளணும். பொதுவாக நமக்கு தந்திருக்கிற அறிவை கொண்டு வந்து நம்ம சிந்திச்சு தான் வழங்கி கொள்ளணும். அப்படி சிந்தித்து வழங்கி தான் என்ன செய்கிறாங்கன்னா, நவீன காலத்தில் இந்த மாதிரி நிறுவனங்களுக்கு வந்து மார்க் அறிஞர்கள் கூடுன்னு கொடுத்துருக்குறாங்க. கூடுன்னு ஃபத்வா கொடுத்துருக்காங்க. ஒரே நேரத்தில் அடுக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது ஓகே செல்லுன்னு இருக்காங்க. அவங்க சொன்னதுக்காக வேண்டியில்லை, அதான் பொது புத்தி. பொதுவாக புரிந்து கொள்கிற விஷயம் யாராக இருந்தாலும் அப்படி தான். ஒரு வரட்டுவாதமாக பேசுகிறவங்க அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க. பொதுவாக ஒரு சிந்தனையோடு பேசக்கூடியவங்களாக இருந்தாங்கன்னா கரெக்டு தான். அது ஒரு பிஸ்மில்லா சொல்லி 1 இருக்கிறாங்கிறான், ஒரு பிஸ்மில்லா அது பெரிய கத்தியை வச்சுட்டு 2 இருக்கிறான். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? ஒரு கத்தி கோழியை இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு வெட்டில் 2 அறுத்துறான், இது கூடுமா? அது கூடும் தானே சொல்லுவீங்க. ஏன்னா பிஸ்மில்லா சொல்லிட்டான்ல, 2க்கு தான் சொன்னாவன். 2 கோழியை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொன்னால் 2க்கும் அனுமதி வாங்குறேன்னு அர்த்தம். 10 கோழியை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொல்கிறேன்னு சொன்னால் 10க்கு அனுமதி வாங்குறான்னு அர்த்தம். அவன் 1000 கோழியை வச்சுக்கிட்டு பிஸ்மில்லா சொன்னான்டா, இறைவா 1000க்கு நான் உன்ட்ட அனுமதி வாங்குறேன், இந்த 1000 கோழி உன் பேரில் தான் நான் இருக்கிறேன். அப்போ 1000 கோழியும் அவன் பேரில் இருக்கிற நீயத்தை பொறுத்தானே எல்லாமே. அமல்கள் தானே. அமல் செய்வது வந்து இவன் 1000க்கு நீயத்து பண்ணுறான். 1000க்கு நீயத்து பண்ணுறான்னு சொன்னால் அது வந்து ஹராம்னு சொல்ல முடியாது. நவீன முறையில் கில்லட் கருவிகள் மூலமாக வரக்கூடியது வந்து. ஆனால் முறைப்படி என்ன செய்யணும்னா, அந்த பட்டனை தட்டும்போது பிஸ்மில்லா சொல்லணும். பட்டனை அந்த கருவியை இயக்கும் பொழுது என்ன செய்யணும்? பிஸ்மில்லா சொல்லிட்டார்களே. ஆனால் அது ஒரே நேரத்தில் 100 அறுத்தாலும் சரி 1000 அறுத்தாலும் சரி 1000ஐ அவங்க நீயத்தில் வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் அது செல்லும், அது தப்பு கிடையாது. அதை விளங்கிக்கணும். இது எல்லாமே வந்து அந்த மைத்தத்து என்பதற்குரிய விளக்கம். மைத்தத்துன்னு எல்லாம் சொல்கிறான்ல, உங்களுக்கு மைத்தத்து ஹராமுன்னு தான். மைத்தத்தில் எதெல்லாம் வரும் எதெல்லாம் வராது அந்த விஷயத்தை தான் அந்த 4 நாட்களாக நம்ம பார்த்துருக்குறோம். அடுத்தது அந்த வசனத்தில் எல்லாம் என்ன சொல்கிறான்னு கேட்டால், 2வது ஹராமாக்குறது உர்ரிமத் வரும்போது தமுங்கிறான். உர்ரிமத் அலைக்கும் மைத்தத்துக்கு அடுத்தபடியாக ஒத்தமு ரத்தம் உங்களுக்கு ஹராம். எல்லாம் எதையெல்லாம் குறிப்பிட்டு ஹராமாக்குறான் என்பதை பார்த்துட்டு வர்றோம். அதில் முதலாவது ஹராம் என்னென்னா மைத்தத்துன்ட்டான். மைத்தத்துக்கு அர்த்தம் நல்லா விளைவிக்கணும். மைத்தத்து என்றால் முறையாக அறுக்கப்படாமல் செத்தவைன்னு அர்த்தம். செத்தவைன்னு மொட்டையை அர்த்தம் செய்யக்கூடாது. முறையாக இஸ்லாமிய முறைப்படி இல்லாமல் செத்தவை, அதுபோல் மைத்தத்து. அதனுடைய விளக்கங்கள்லாம் பார்த்துட்டோம். அடுத்து என்ன செய்கிறான்னு கேட்டால், அல்லாஹ் வந்து அந்த ஒரு வசனத்திலேயே 4 விஷயத்தை சொல்கிறான். அந்த 4 விஷயத்தில் 1வது மைத்தத்து முடிச்சிட்டோம். 2வது என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஒத்தமு ரத்தம் உங்களுக்கு ஹராம்.
2வது சூறாவில் 173வது வசனம். அதே மாதிரி வந்து 5வது சூறாவில் 3வது வசனம், 16வது சூறாவில் 115 வசனம். இதிலெல்லாம் அல்லாஹ் என்ன சொல்கிறான்னு கேட்டால், இன்னமா ஹர்ரம அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறான், அல் மைத்தத்தை ஹராமாக்கி இருக்கிறான், ஒத்தம இரத்தத்தை ஹராமாக்கி. 2வது ஹராமாக்கப்பட்ட பொருள் இரத்தம் வந்து நமக்கு உண்பதற்கு தடுக்கப்பட்ட ஒரு பொருள், அதை உண்ணவே கூடாது. இந்த இரத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆயத்தில் அது விளைக்கிறான். ரத்தம் ஹராம்னு சொன்னால், நம்ம ஒரு ஆட்டை அறுத்து இறைச்சி வாங்கிட்டு வர்றோம். இறைச்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இறைச்சினாலும் ரத்தம் இருக்கும். இறைச்சி வாங்கிட்டு வந்தீங்கன்னா இறைச்சி போகிற கழுவுன ரத்தம் சிவப்பாக வருதில்ல, அறுத்து போட்டு கழுவுனீங்கன்னா சிவப்பாக வருது. கழுவி மொத்தமாக முடித்த பிறகு கூட அந்த இறைச்சியை துண்டாக்குனீங்கன்னா ரத்தம் வரும். ஒரு 100 கிராம் பீஸாக போட்டின்னு வைங்களேன், கழுவிட்டீங்கன்னா மேலே ஒரு ரத்தம்லாம் போயிடும். கழுவி முடித்த பிறகு 50 கிராம் அதை கட் பண்ணிங்கன்னு வைங்க, அது நடுவில் உள்ள ரத்தம் வரத்தான் செய்யும். அப்போ இறைச்சி முழுவதும் ரத்தம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ரத்தம் ஹராம்னு சொன்னால் இறைச்சியில் வந்து ஒவ்வொரு நரம்புகள்லையும் ரத்தம் வந்து ஊடுருவி இருக்கிறது. அப்போ ரத்தம் ஹராமுக்கு என்ன அர்த்தம், இப்படி தப்பாக மக்கள் விளங்கிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி 645 வசனத்தில் அதில் விலைக்கு சொல்கிறான்ல. எப்படி சொல்கிறான்னா, அவு தமன் மஸ்பூஹன், ஓட்டப்பட்ட ரத்தம், அறுத்தவனை பீறிட்டு வருதில்ல அந்த ரத்தம் தான். இறைச்சிக்குள்ளேயே தங்கி இருக்கிற ரத்தம் இல்லைன்னு காட்டுறதுக்காக என்ன செய்யணும், ரத்தம்னு 3 இடத்துல சொல்லிவிட்டு ஒரு இடத்தில் அந்த ரத்தத்தை விலைக்கு சொல்லிடறான்ல. விலைக்கு சொல்கிற வசனம் 645 வசனத்தில் நல்லா என்ன சொல்கிறான்னு கேட்டால், அவு தமன் மஸ்பூஹன்னா அது ஓட்டப்பட்ட ரத்தம், அறுத்தவனை பீறிட்டு வருதில்ல அந்த ரத்தம் தான் உங்களுக்கு ஹராம். அப்போ ஆட்டை அறுத்துறீங்க, கழுத்தோடைய நரம்புல எல்லாம் வந்துருச்சு. வந்ததுக்கு பிறகு அந்த இறைச்சியில் ரத்தம் இருக்குமானால் அப்படி வெள்ளை கலர் வர்ற அளவு கழுவணும்னா தேவை கிடையாது. திருப்பி கழுவ ரத்த கலர் வந்துக்கிட்டே இருக்குன்னு சொல்லி அதுக்காக வேண்டி குடமாக தண்ணியை ஊற்றி கழுவ தேவையே இல்லை. அது அப்படி ரத்த கலராக இருந்தாலும் நீங்கள் சமைக்கலாம். அது வந்து ஹராம் கிடையாது. எது ஹராமுன்னு கேட்டால், ஓட்டப்பட்ட ரத்தம் தான் ஹராமு. ரத்தம் ஹராமுன்னு பொதுவாக சொல்லிட்டாலும் ஓட்டப்பட்ட ரத்தம்னு ஒரு இடத்தில் தெளிவுபடுத்திட்ட காரணத்தினால அந்த ரத்தம் வந்து இறைச்சியில் ஒட்டி கொண்டிருக்கிற, அது மீனில் கூட ரத்தம் இருக்கும், அறுத்தா கூட சகப்பாலாம் வரும்ல, அதெல்லாம் ஓடக்கூடிய ரத்தம் கிடையாது. ஓடக்கூடிய ரத்தம் ஓட்டப்பட்ட ரத்தமாக இருந்தால் மட்டும்தான் ஹராமு. அது இல்லாத ரத்தங்கள் சதையில் கொஞ்சம் ஒட்டி இருக்கும் என்று சொன்னால் அதெல்லாம் பெரிய அளவு கிடையாது. சின்ன இறைச்சியோடைய அளவோட கம்பேர் பண்ணும்போது ஒரு 0.5% கூட வராது. 99.5% இறைச்சியாக இருக்கும், ஒரு 0.5% ரத்தமாக இருக்கும். அந்த கலராக இருக்கிறதுனால நிறைய கொஞ்சோண்டு துரிய போட்டால் ஒரு பானையே சிவப்பாக்கிடலாம்ல, அதனால உங்களுக்கு சிவப்பாக தெரியுது. சிவப்புங்கிற நிறத்தை வந்து என்ன செய்யலாம், நீங்கள் ஒரு டன்னில் ஒரு டன் தண்ணீரில் கூட ஒரு துளி கலரை போட்டால் எல்லாம் அந்த கலர் மாறிக்கணும். அதை வச்சுக்கிட்டு ரொம்ப நினச்சிருவீங்க. அவ்வளோலாம் கிடையாது. சும்மா அங்கங்கே லேசாக ஒட்டிக்கிட்டு இருக்கிறது அந்த ரத்தமாக வருது, அது தப்பு கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு விளங்குற ரத்தத்துக்கு. 2வது வந்து அந்த ரத்தம் ஹராமுங்கிறதுல வந்து இன்னொரு விஷயம் இருக்குது. அதாவது நம்ம ஆடு மாடுகள் அறுக்கும்போது அதில் இந்த கல்லீரல்னு வருதுல்ல, அதுவே இரத்த கட்டின்னு சொல்லி ரசூல்லா சொல்கிறாங்க. அது ஒரு ரத்தம் தான். அது இருந்தால் அது உங்களுக்கு ஹராம் இல்லை. அதை தவிர 2 ரத்தங்கள் உங்களுக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்குங்கிறாங்க. 2 மைத்துகள் மைத்தத்து ஹலாலாக்கப்பட்டிருக்கிற மாதிரி ஒஹில்லத்துலனா மைத்தத்தானி 2 மையத்துகள் உங்களுக்கு ஹலால். 2 மையத்து எது, ஒன்று மீன், இன்னொன்று வெட்டுக்கிளி, அதை ஏற்கனவே விளக்கிட்டோம். தமானி 2 இரத்தங்கள் உங்களுக்கு ஹலால் இருக்கிறது. அந்த 2 என்னன்னு கேட்டால், அல் கபிது ஒத்திஹாலு, கபிதுன்னா அந்த கல்லீரல் பல்குத்தின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த 2ஐயும் ரசூல்லா வந்து ரத்தம்ங்கிறாங்க. அது ரத்தத்தினுடைய ஒரு அழுத்தப்பட்ட பகுதின்னு அந்த காலத்தில் நம்பி இருக்கிறாங்க. ரசூல்லா அதை சொல்கிறாங்க. அதை நீங்கள் ரத்தம்னு எடுத்துக்கிற வேணாம், அது உங்களுக்கு ஹலாலு. ரத்தம் மாதிரி ரத்த கட்டி மாதிரி உள்ளே இருந்தால் கூட அது வந்து இறைச்சியில் சேர்ந்துடும், அது ஓட்டப்பட்ட ரத்தத்தில் வராதுன்னு அதை இதில் கொடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து என்னென்னு கேட்டால், இந்த ரத்தத்தை ஹராமாக்குனதுக்கு நமக்கு மார்க்கத்தில் காரணம் சொல்லலை. நமக்கு எதுக்கு ரத்தத்தெல்லாம் ஹராமாக்கினா, எந்த ஒரு ஹராமுக்கும் உங்களுக்கு காரணமே சொல்ல கிடையாது. இந்த உணவுகளில் ஹராமாக்குனதுக்கு இதை சாப்பிட்டால் இன்னென்ன கேடு வரும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, சொல்லப்படவே கிடையாது. சில விஷயங்களெல்லாம் ஹராமாக்கியிருப்பான், அது கேடு தராமல் கூட இருக்கும். கேடு தராத விஷயங்களையும் எல்லாம் ஹராமாக்குவான். எதுக்காக அவனை ஆக்குவான்னு கேட்டால், நான் ஒரு எஜமான், நான் அனுமதிச்சது நீ சாப்பிடு, நான் அனுமதிக்காத சாப்பிடாத அப்படின்னு தன்னுடைய பவரை காட்டுறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்வான், நிறைய ஹராமாக ஆக்கியிருப்பான். அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் நேற்று கூட எடுத்து காட்டியிருக்கிறோம். யூதர்களுக்கு என்ன செஞ்சான், அல்லாஹ் வந்து கொழுப்புகளே ஹராமாக்கினான். அது கேடு தரும் என்பதற்கு ஹராமாக்கியிருந்தால் நமக்கு ஹராமாக்கியிருப்பான்ல. யூதர்களுக்கு ஆடு மாடு எதை சாப்பிட்டாலும் சரி அதில் உள்ள கொழுப்புகளை கழிச்சிட்டு தான் சாப்பிடணும்னு அவங்களுக்கு கட்டளையிட்டு இருந்தான்ல. அது மாதிரி அந்த அந்த ஆடு மாடு மிருகங்கள் அறுத்தாங்கன்னு சொன்னால்
பின்பகுதி அவங்களுக்கு ஹலால் கிடையாது. ஆடு மாடு எடுத்தாங்கன்னா முன்பகுதி வரைக்கும் தான். அந்த தொடப்பகுதி இருக்கும்ல, மர்ம உறுப்புலாம் இருக்கிற அந்த பகுதி பூரா அவங்களுக்கு ஹராம். யாருக்கு? யூதர்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் நமக்கு ஹராமா? அது நமக்கு ஹராம் இல்லை. அப்போ கெடுதிங்கிறதுக்காக இருந்தால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி முடிவு எடுப்பாங்க. கேடு செய்கிறதுக்காக ஹராமாக்கப்பட்டிருந்தா அவனுக்கு தானே கேடு செய்யக்கூடாது, நமக்கு தானே கேடு செய்யக்கூடாது. அவனுக்கு ஹராமாக்கின ஒன்றை நமக்கு எல்லாம் ஹலாலாம் வாக்கியிருக்கிறான். அதனால் இந்த ஹராம் ஹலாலில் ஃபஸ்ட்டு விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால், ஒரு விஞ்ஞானிகள்லாம் கூடி ஆராய்ச்சி பண்ணி ரத்தத்தில் ஒரு கேடும் கிடையாதுன்னு சொல்கிறான்னு வைங்க, சொல்லிட்டு போகிறான். எங்களை படைத்தவன் எவன் இந்த உயிருக்கு சொந்த காரணம், அந்த இறைவன் இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறான். இறைவனுக்கு கட்டளை கட்டுப்பட்டு நாங்கள் சாப்பிடலாம். அப்போ தான் சவாபான காரியமாக வரும். இபாதத்தில் அப்போ தானே வரும், வணக்கத்தில் அப்போ தானே வரும். அதனால் இந்த ரத்தம் வந்து ஹராமுங்கிறதுக்கு காரணத்தை மார்க்கத்தில் சொல்லப்படலை. ஆனால் விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, ரத்தத்தில் கேடுன்னு இப்போ சொல்கிறாங்க. இவன் சொன்னதுனால மாற்றி சொன்னாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது, கூடுதல் தகவல் தான் இது. ரத்தத்தில் என்னவெல்லாம் வரும்னு சொல்கிறான்னு கேட்டால், ரத்தத்தில் வந்து பாக்டீரியா வைரஸ் நிறைய இருக்குது அப்படிங்கிறனால ரத்தத்தை சாப்பிடக்கூடாங்கிறான். அந்த ரத்தத்தை சாப்பிடக்கூடாங்கிறதுக்கு முக்கியமாக என்ன சொல்கிறான்னு கேட்டால், ஹெச்பிவி என்கிற ஒரு வைரஸு, ஹெச்சிவி அப்படிங்கிற 2 விதமான வைரஸுகள் வந்து இரத்தத்தில் உள்ளது. அது ஒரு வைரஸ், ஒரு கிருமி. எந்த ரத்தத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதில் ஹெச்பிவி என்ற ஒரு வைரஸும் ஹெச்சிவி என்ற இது வந்து மெடிக்கல் ரீதி நீங்கள் நெட்டில் தேடி இது அர்த்தம் தெரிஞ்சுக்கிறங்க அதுனா என்னங்கிறத. இப்படி 2 விதமான வைரஸுகள் இருக்கிறது. இந்த வைரஸுடைய வேலை என்னன்னு கேட்டால், கல்லீரலை வந்து என்ன செஞ்சிடும், டேமேஜ் பண்ணிடும். கல்லீரல் அந்த கல்லீரலுங்கிறது மனிதன எல்லா உறுப்புகளும் செயல்படுவதற்கு உரிய முக்கியமான இதய மாதிரி ஒரு பார்ட் அது. அப்போ அந்த கல்லீரலை அது சேதப்படுத்தி விடும் என்று விஞ்ஞானிகள் ரத்தம் சாப்பிடுவது வந்து கல்லீரலை பாதிக்கிற ஒரு விஷயம் அதில் இருக்கிறது. இந்த ஹெச்பிவிங்கிற ஒரு வைரஸும் இருக்கிறது, ஹெச்சிவிங்கிற வைரஸும் இருக்கிறதுங்கிற ஒன்று இருக்குது. அதே மாதிரி வந்து இரத்தத்தில் வந்து மற்ற எல்லாத்துலேயும் இருப்பதை விட அதிகமான அயன், இரும்பு சத்து இருக்குது. இரத்தத்தில் வந்து அதிக அளவுக்கு அதிகமான இரும்பு இருக்கிறது. இந்த இரும்பு சத்தை பொறுத்த வரைக்கும் அதில் என்னன்னு கேட்டால், எந்த உணவில் இரும்பு சத்து இருந்தாலும் அந்த நம்ம உடல் என்ன செய்யும்னா அனைத்து இரும்பு சத்தையும் எடுத்துக்கிறாது. நமக்கு தேவையான இரும்பு சத்தை எடுத்துகிட்டு மற்றெல்லாம் கழிச்சு விட்டுரும். அது கழிவுல மலத்தில் அதில் வெளியே வந்துடும். இரும்பு சத்துள்ள உணவுகள் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னு சொன்னால் எல்லா இரும்பு சத்தை இது எடுத்துச்சின்னு வைங்க, அது இரும்பு சத்தை சேமிக்கக்கூடியதுங்கிற ஒரு தன்மையில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்திடும் உடம்புல. இரும்பு சத்துகள் வந்து தேவைக்கு தான் இருக்கணும். ஆனால் இதில் என்ன தாறுமாறாக இருக்குங்கிறான். ரத்தத்தில் என்ன இருக்குது, அயன் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் என்ன செய்யணும்னு கேட்டால், அதிகமாக அந்த இரும்பு சத்து அதிகமான ரத்தத்தை சாப்பிடும் பொழுது நம்ம உடம்புல என்ன செய்யணும்னு கேட்டால், இரும்பை சேமிக்கிற நோயின்னு ஒரு நோய் இருக்குதான். அந்த நோய் இல்லாதவர்களுக்கு வந்து இரும்பு சத்து உணவை சாப்பிட்டீங்கன்னு சொன்னால், தேவையான இரும்பை எடுத்துக்கொண்டு 1 கிராம் இரும்பை எடுத்துக்கொண்டு 99 கிராம் வெளியே தள்ளிடும். பொதுவாக எல்லா மனிதனுடைய உடலும் இந்த இரும்பை சேமிக்கிற நோயின்னு ஒரு நோய் இருக்குது. அந்த நோய் இந்த ரத்தத்தை சாப்பிட்றவர்களுக்கு நிறைய சாப்பிட்றாங்க, நிறைய அயன் வருதா, உடம்பை என்ன ஆயிரும்னு கேட்டால், இந்த ரத்தத்தை நம்ம சேமித்து வச்சுக்கிறோன்னு அப்படிங்கிற இந்த இரும்பு சத்தை சேமித்து வச்சுக்கிறோம்னு அதிகப்படியான இரும்பு சேமிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் அது எல்லா உறுப்புகள்லையும் நுழைந்து எல்லாத்தினுடைய செயல்பாட்டையும் பாதிக்கும். இரும்பு சத்து சேமிக்கப்படக்கூடாது. தேவைக்கு எடுத்துக்கொண்டு உரிய இடத்துக்கு அதை சப்ளை பண்ணிவிட்டு மீதி உள்ளதெல்லாம் வெளியே கழிவில் வந்துடணும். ஆனால் இரத்தத்தில் வந்து தாறுமாறான இரும்பு சத்து இருக்கிற காரணத்தினால அது வெளியேற்ற முடியாமல் அதை சேமித்து வைக்கிறோம். எல்லாத்தையும் வெளியேற்றாதான், ஒரு அளவு தான் வெளியேற்ற முடியும். அந்த ஒரு அளவுக்கு மேலே அதிகமான இரும்பு சத்து கொடுக்கும்பொழுது என்னவாகும்னு கேட்டால், வெளியேற்றப்படாமல் உடம்புலே சேமிக்கக்கூடிய நிலை வந்துடும். அப்படி வந்துருச்சின்னு சொன்னால் அதிகமான இரும்பு சத்து சேமிக்கப்பட்டு அந்த சேமித்த சத்தை என்ன செய்யும், சப்ளை தானே செய்யும். உடம்புல ஒரு சத்து, எந்த சத்து சேமிக்கப்பட்டாலும் அதை பரவலாக எல்லா பக்கத்தும் கொண்டு போயிடும். அது எந்த ஒரு சத்து, நீங்கள் ஒரு இன்சுலின் ஊசி போடுறீங்கன்னா அது அங்கனுக்குள்ளே வச்சுக்கிறாது. அந்த இன்சுலினை எல்லா பக்கமும் கொண்டு போய் கடத்தி அதை வந்து அந்த சர்க்கரையை குறைக்கிறதுக்காக வேண்டி என்ன செய்யுது, வினை புரிய ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வந்து ரத்தத்தில் அதிகப்படியான இரும்பு ஏற்படும்னு சொல்கிறான், ரத்தத்தை சாப்பிட்றதுனால கேடுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதனால் என்னென்னா இதயம் கணையம் இதெல்லாம் வந்து பாதிப்பு ஏற்பட்டுரும். அது மாதிரி வந்து அது போக என்னென்றால், இதில் வந்து ரத்தத்தில் வந்து புரதமும் ரொம்ப அதிகமாக இருக்குது, புரதச்சத்து ரொம்ப இருக்குது. அது எந்த அளவுக்கு இருக்குது என்றால், மனிதனுடைய குடல் சேமிக்க முடியாத, ஜீரணிக்க முடியாத அளவுக்கு இருக்குது. எவ்வளோ புரதம் இருந்தாலும் நம்ம உடம்பு ஜீரணிக்கணும்ல, ஜீரணிக்கிற அளவை தாண்டி இருந்துச்சுன்னு சொன்னால்
இவ்வளவு தான் ஜீரணிக்க முடியும்னு ஒரு கணக்கில் தான் இந்த புரத உணவுகள் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும். சில ஆட்களுக்கு புரத உணவெல்லாம் தவிர்க்க சொல்லுவாங்க. புரதங்களை என்ன செஞ்சுக்கிறங்க, குறைச்சிக்கிறங்க. உதாரணமாக கிட்னி ஃபெயிலியரான ஆட்களுக்கு, அந்த டேஞ்சரான ஆட்களுக்கு புரதத்தை எல்லாம் கம்மி பண்ணிக்கிறங்க என்று புரத உணவை கம்மி பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா புரதத்தை வந்து சேமிக்கிறதுக்கான சக்தி அவர்களுக்கு குறைந்திருக்கும். அப்போ இந்த ரத்தம் என்ன செய்யும்னு கேட்டால், அதிகமான புரதம் சேர்ந்துருக்குது. ரொம்ப புரதம் அதில் சேர்ந்துருக்கும் பொழுது அதை ஜீரணித்து அதை வேண்டியதை எடுத்துக்கொண்டு வேண்டாத கழிக்கக்கூடிய வேலையை செய்யணும்ல உடம்பு, அது செய்யாது. அதிகப்படியான புரதம் வந்து ஜீரணிப்பது கடினமாக்கிறோம், இது வயிற்று பிரச்சனை ஏற்படுத்தும் என்று விஞ்ஞானிகள் இப்போ கண்டுபிடிச்சி நல்லது இல்லைங்கிறாங்க. நீங்கள் எந்த ஒரு விஞ்ஞானிகிட்ட வேண்டாலும் கேட்டு பாருங்கள், ரத்தம் வந்து உணவாக உட்படுவது ஏற்றதான்னு கேட்டிங்கன்னா அதில் சில நன்மைகள் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, தீமை தான் ஜாஸ்தி இருக்குங்கிறாங்க. ரத்தத்தில் என்ன இருக்குது, அதில் சில சத்துக்கள்லாம் நிறைய இருக்கத்தான் செய்கிறது அப்படின்னு சொல்கிறான். என்ன தான் சத்து இருந்தாலும் அதில் வந்து நமக்கு கேடு தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. இந்த ஒரு காரணத்தினால நம்ம ரத்தத்தை தவிர்த்துக்கொள்ளணும். இது சொல்லப்படாட்டாலும் நம்ம தவிர்க்கணும். இந்த விஞ்ஞானிகள் இதை ஆய்வு செஞ்சு இந்த கேடு இருக்குதுன்னு இப்போ நமக்கு இந்த அறுத்து சாப்பிட்றோம்ல, அதனுடைய அர்த்தம் நமக்கு நல்லா விளங்குது. அறுத்து சாப்பிட்ற ரத்தனை வெளியேற்றணும், அது ரத்தத்தை நல்லா ஹராமாக்குறான். நம்ம அந்த உணவை சாப்பிடும்பொழுது அந்த ரத்தத்தை வெளியேற்றுன்னு வேறு சொல்கிறான். அந்த வெளியேற்றி தான் நம்ம சாப்பிட்றோம். ஹலால் ஆக்கும் பொழுது ரெண்டு விஷயம் நடக்குது. ரத்தமும் அந்த தானாக செத்து போனதுக்கு மத்தியில் பெரிய உறவு இருக்குது. அது நீ அறுக்கப்படாமல் செத்துச்சின்னு சொன்னால் ரத்தம் அதுக்குள்ளே இருக்கும். நீங்கள் ரத்தம் அறுத்து வச்ச ரத்தத்தை பொறிச்சு சாப்பிட்றது ஒன்று தான், அந்த பிராணிகளில் இருக்கிற ரத்தத்தை சாப்பிட்றது ஒன்று தான். விதிவிலக்காக சில நேரத்தில் அனுமதிக்கப்பட்டது அவங்களோட உணவு தேவைக்காக வேண்டி. அவ்வளோ நல்லது இல்லை, வேட்டையாடுறாங்கல்ல, அவங்களுக்கு விதிவிலக்காக வேட்டையாடணும். செத்து போச்சுன்னு வைங்க, செத்து போனால் உடம்புல உள்ள ரத்தம் அதிலே தான் உறைஞ்சி போயிடும். நீங்கள் ஒரு பிராணியை வந்து கழுத்தை நினச்சி கொண்டுட்டீங்கன்னு சொன்னால் அந்த உடம்புல பூரா இருந்த ரத்தம் என்ன செய்யும், உறைஞ்சிரும். உறைஞ்சி எல்லா பகுதியிலையும் சேமிக்கப்பட்டிருக்கும். நீங்கள் இறைச்சியை சாப்பிடும்போது ரத்தத்தையும் சேர்த்து சாப்பிட்றீங்கன்னு வந்துடும். அதனாலையும் கேடு இருக்குது. ரத்தத்தை தனியாக பிரித்து எடுத்து சாப்பிட்டாலும் கேடு இருக்குது. அப்போ ரத்தத்தை வந்து அல்லாஹ் வந்து ஹராமாக ஆக்குறான். மற்ற பிராணிகளை சாப்பிடுவதற்கு ரத்தம் வெளியேறணுங்கிறத சர்த்தாவும் ஆக்குறான். ரத்தத்தை வெளியேற்றினா தான் மைத்தத்துங்கிறது, இல்லாட்டி மைத்தத்தில் வந்துடும், அது செத்ததில் வந்துடும். நீங்கள் ரத்தத்தோடு சாப்பிட்றக்கூடாதுங்கிறத ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்புடையது. தானாக செத்ததும் ஹராமு, ரத்தமும் ஹராமு என்பது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது என்பது விளங்கிக்கிறோம். இது ஒரு விஷயம். அடுத்ததாக இது கூடுதல் விவரம் தேவையில்லை. அதே நேரத்தில் ரத்த தானம் இதெல்லாம் நம்ம செய்கிறோம்ல, இதெல்லாம் நிர்பந்தத்துக்கு செய்கிறோன்னு தனி தலைப்பு இருக்குது. நிர்பந்தமான நிலையில் இந்த ஹராமானதை எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கிறலாம். மருத்துவத்துக்கு இந்த ஆல்கஹாலு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அதெல்லாம் மருத்துவத்துக்கு எந்த அளவுக்கு பயன்படுத்தலாங்கிறது தனியாக அதை நம்ம இதில் தொடர்பில் கொண்டு வருவோம். அதுக்கடுத்து என்னென்னு கேட்டால் மூணாவது விஷயம் எல்லாம் சொல்லி காட்டுறான். வலஹமுல் ஹன்சீர், இதே வசனத்தில் எல்லாமே இந்த 4 வசனத்தில் தான். 273, 53, 645, 16, 115 இந்த வசனத்தில் அல்ல என்ன செய்கிறான்னா, பன்றியுடைய மாமிசம் உங்களுக்கு ஹராம், வலஹமுல் ஹன்சீர். இந்த 4 வசனத்தில் இந்த வாசகம் இருக்குது. உங்களுக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கிறது, பன்றியுடைய இறைச்சி ஹராமாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு அந்த வசனம் இருக்குது. அப்போ மூணாவது வந்து பன்றி. ஒரு பொருளுடைய பெயரை சொல்லி அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்று சொன்னால் பன்றியை தான் தடுத்திருக்கிறான். விளங்குதா? நாயை கூட பேரை சொல்லி குரானில் என்ன செய்யலை, தடுக்கப்படலை. தடுக்கப்பட்டு பேரை சொல்லி ஹராமாக்குனது என்றால் பன்றி மட்டும்தான். இந்த பன்றியை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாத்தில் மாத்திரம் தடுக்கப்பட்டது கிடையாது. முந்தைய வேதங்களில் வேதத்தை அடிப்படையாக வைத்த எல்லா மதங்களிலும் பன்றியை பற்றி சாப்பிடுவது நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு சொன்னப்பட்ட மாதிரி தான் மார்க்க சட்டப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களும் பன்றியை சாப்பிடக்கூடாது, கிறிஸ்தவர்களும் பன்றியை சாப்பிடக்கூடாது. பன்றி இப்போ யாராவது சாப்பிடுவாங்கன்னு சொன்னால் அந்த வேதத்துக்கு எதிராக தான் சாப்பிட்றாங்க. இப்போ கிறிஸ்தவ மக்கள் பன்றியெல்லாம் சாப்பிட்றாங்கன்னு சொன்னாலும் அவங்க வேதப்படி சாப்பிடலாமன்னா சாப்பிடக்கூடாது. யூதர்களும் சாப்பிடக்கூடாது. யூதர்கள் இதை பேணுறாங்க. யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, பன்றியை சாப்பிட மாட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் என்ன செய்ய மாட்டாங்க, நம்ம எப்படி பன்றியை சாப்பிட மாட்டோமோ அந்த மாதிரி யூதர்கள் பன்றியை சாப்பிட மாட்டாங்க. அவங்க அந்த வேதத்தில் உள்ளதை கடைப்பிடிக்கிறாங்க. ஆனால் இவங்களும் ஏற்றிருக்கக்கூடிய, கிறிஸ்தவர்களும் ஏற்றிருக்கக்கூடிய வேதத்தில் தான் அந்த விஷயம் இருக்குது. ஆனால் அதை வேதத்தில் படிக்கிறாங்க, அதை மீறி என்ன செய்கிறாங்க, பன்றியை சாப்பிட்றாங்க. உதாரணம் பைபிள் எடுத்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் ஒரு தகவலுக்காக வேண்டி லேவியர் ஆகமம்னு ஒரு ஆகமம் இருக்குது. அதாவது லேவியர் ஆகம்னா மூசா நபிக்கு அருளப்பட்ட தௌராத்துன்னு அவங்க சொல்கிறாங்க. நம்மள்கிட்ட அப்படி சொல்லுவாங்க, தோராம்பாங்க. தௌராத்துடைய 5 ஆகமத்தை தௌராத்தும்பாங்க. அதில் லேவியர் ஆகமோ ஒரு ஆகமம். அதில் என்ன வருதுன்னா 7வது 8வது வசனத்தில் வருகிறது, பன்றியின் குழம்பு, பன்றியுடைய குழம்புன்னா அந்த காலில் உள்ள குழம்பு இருக்கும்ல, அது வந்து விரிகுழம்பும் 2ஆக பிளந்ததும். அவங்க பைபிள் சட்ட பிரகாரம் அந்த கால் குழம்பு 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கும்.
சில குழம்புகள் வந்து ரவுண்டாக முழுசாக இருக்கும், சில பிராணிகளுடைய குழம்புகள் வந்து ரெட்டையாக அறுக்கப்பட்ட மாதிரி இருக்கும். இப்படி இருக்கும் கால் குழம்பு. ஆட்டுக்கெல்லாம் எடுத்திங்கன்னா ரெண்டாக பிளக்கப்பட்ட மாதிரி இருக்கும். குதிரைக்கெல்லாம் எடுத்திங்கன்னா ஒரே இதாக தான் இருக்குது, ரவுண்டாக இருக்குது அந்த பாதம். அந்த பாதங்கள் வந்து எதுக்கு ரெண்டாக பிளக்கப்பட்டிருக்கிறதோ அதை சாப்பிடலாம், ரெண்டாக பிளக்கப்பட்டாட்டி சாப்பிடக்கூடாதுன்னு பைபிளில் இருக்குது. அதில் வந்து அந்த பன்றி வந்து ரெண்டாக பிளக்கப்பட்டு இருந்தாலும் அது பிரத்யேகமாக தடையினால் வருது. எப்படி வருது? பன்றியுடைய குழம்பு விரிகுழம்பும்னா அந்த இந்த ரெண்டாக பிரிக்கிறது தான். இரண்டாக பிரிந்ததுமாக இருந்தும் அது அசை போடாது, அது உங்களுக்கு அசுத்தமாக இருக்கும். லேவியராகமத்தில் பைபிளில் வருது, அசுத்தமாக இருக்கும். இவைகளின் மாமிசத்தை புசிக்கவும் இவைகளின் உடல்களை தொடவும் வேண்டாம். இவைகள் உங்களுக்கு தீட்டாக இருக்க கிடையாது, தொடக்கூட கூடாதுன்னு இருக்குது. பைபிள் என்ன இருக்கிறது? நீங்கள் பன்றியுடைய மாமிசத்தை சாப்பிடவும் கூடாது, பன்றியை தொடவும் கூடாது அப்படின்னு இருக்குது. ஆனால் எல்லா கிறிஸ்தவரும் என்ன செய்கிறாங்க? பன்றியை வந்து உணவாக கொள்வதை கொள்கையாக வச்சுருக்கிறாங்க. அவங்க மதப்படி செய்யக்கூடாது. லேவியராகமத்தில் அப்படி இருக்குது. அதே மாதிரி வந்து உபாகமம், அது உபாகமும் அந்த தோராவில் 5 ஆகமத்தில் அது ஒரு ஆகமம் தான், தௌராத்துங்கிறாங்கல்ல, அதில் உள்ளதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பன்றியும் புசிக்கத்தகாது. அதாவது உபாகமத்தில் 14வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் வருகிறது, பன்றியும் புசிக்கத்தகாது, அது விரிகுழம்புள்ளதாக இருந்தும் அசை போடாது இருக்கும், அது உங்களுக்கு அசுத்தமாக இருப்பதாக. இவைகளின் மாமிசத்தை புசியாமலும் இவைகளின் உடலை தொடாமலும் இருப்பீர்களாக. அப்போ அந்த உபாகமத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு, பன்றியை வந்து சாப்பிடவே கூடாது, அந்த கால் வந்து விரிகுழம்பு இருந்தால் கூட இதுக்கு மட்டும் தனி சட்டம், இதை நீங்கள் சாப்பிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதில் சொல்லப்பட்டிருக்கு. உபாகமத்தில் வருகிறது ஹராம்னு சொல்லி. அதே மாதிரி வந்து ஏசாயாங்கிறவர் வந்து மூசா நபியுடைய சீடர்னு அவங்க நம்ம யூசா நபின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது ஏசாயாம்பாங்க. மூசா நபியுடைய சீடர், அவருக்குரிய வேதமாக பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஏசாயாவில் என்ன வருதுன்னு கேட்டால், ஏசாயாவில் வந்து 65வது அதிகாரத்தில் 3, 4, 5 இந்த வசனங்களை பாருங்கள், என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அந்த ஜனங்கள் என் சந்நிதியிலே நித்தம் எனக்கு கோபம் உண்டாக்கி தோட்டங்களிலே பலியிட்டு செங்கற்களின் மேல் தூபம் காட்டி பிரேத குழிகள் அண்டையில், பிரேத குழின்னா அடக்கஸ்தலம், உட்கார்ந்து பாழான ஸ்தலங்களில் ராத்தங்கி பன்றி இறைச்சி தின்று தங்கள் பாத்திரங்களில் அருவருப்பானவைகளின் ஆணம்னா குழம்பு, ஆணத்தை வைத்திருந்து நீ உன் மட்டிலிரு, என் சமீபத்தில் வராதே, உன்னை பார்க்கிலும் நான் பரிசுத்தன் என்று சொல்கிறார்கள். இவர்களின் கோபத்தாலாகிய புகையும் நாள் முழுவதும் எரிய அக்னியாக இருப்பார்கள். சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்போ வந்து இறைவனுக்காக தவம் செய்கிறோன்னு தங்கி பன்றியை தின்னுட்டு அந்த ஆணத்தையும் குடிச்சிட்டு என்ன செய்கிறாங்க, நாங்கள் பரிசுத்தவான்கள் சொல்லி கொண்டிருக்கிறாங்க, நீ கிட்ட கூட வராத அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான், அந்த பைபிளில் கர்த்தரை எச்சரித்தார் என்று வருகிறது. அப்போ இந்த 3 இடத்துல வந்துருச்சா. 4வது இடத்துல பைபிளில் வருகிறது, ஏசாயாவில் 66:17 வருகிறது, தங்களை தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்கிறவர்களும் தோப்புகளின் நடுவில் தங்களை தாங்களே ஒருவர் பின் ஒருவராய் சுத்திகரித்து கொள்கிறவர்களும் பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ எலி பன்றியெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சங்காரம் பண்ணிடுவேன், தொலைச்சி விடுவேன்னு கர்த்தர் சொல்கிறாராம் என்று எச்சரிக்கிறார்னு பைபிளில் வருகிறது. ஆனால் வந்தாலும் இதை வந்து அப்படி யூதர்கள் கடைப்பிடிக்கிறாங்க. பைபிளில் வர்றதை வந்து இது பைபிள் இந்த வேத ஆகமங்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கும் வேதம், யூதர்களுக்கும் வேதம், 2 பேரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய வேதங்கள்ல உள்ளது இது. அதில் யூதர்கள் மாத்திரம் என்ன செய்கிறான்னா இதை வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறான். அவன் சாப்பிட மாட்டான், பன்றியை சாப்பிட மாட்டான். கிறிஸ்தவர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பன்றியை சாப்பிட சொல்லி எந்த ஒரு பர்மிஷனும் பைபிளில் கிடையாது, தடை தான் இருக்கிறது. ஆனால் என்ன செய்கிறாங்கன்னா அவன் இந்த பைபிளில் புறக்கணித்து தான் சாப்பிட்றாங்க. எதுக்கு இதை நம்ம சொல்கிறோம்னு கேட்டால், அதாவது உலகத்தில் உள்ள அதிகமான மக்கள் பின்பற்றக்கூடிய மதம் வந்து கிறிஸ்துவ மதம்னு சொல்கிறாங்க. அப்போ 2வது முஸ்லீம் இஸ்லாமிய மதம்னு சொல்கிறாங்க. அப்போ யூதர்கள் இருக்கிறாங்க. இப்படி சேர்த்திங்கன்னா உலக மக்கள் தொகையில் ஒரு 3/4 வந்துடுது. 3/4 மக்கள் மதிக்கக்கூடிய வேதங்கள் பூராவுமே என்ன செய்யுது, பன்றியை கெட்டதுன்னு சொல்லுது. இஸ்லாம் மட்டும் சொல்லலை, அது பன்றியில் ஏதோ விஷயம் இருக்குது. பன்றி நமக்கு ஹராமாக்கின மாதிரி அவங்களும் ஹராமாக்கியிருக்கிறான், இவங்களும் ஹராமாக்கியிருக்கிறான்ல. எல்லாருமே அது வேறு சமுதாயங்களில் கூட பன்றி சாப்பிடாமல் இருக்காங்க. வேதத்துக்கு அப்பாற்பட்ட சமுதாயங்கள் கூட பன்றியை தொடமாட்டாங்க. அந்த வேதக்காரர்கள் இல்லாத சமுதாயம் இருக்கிறாங்கல்ல, அவங்க கூட என்ன செய்வாங்கன்னா ஒரு பன்றி தான் திட்டுவாங்க,
போட பன்றின்னு திட்டுறாங்க. அவங்க எதுக்கு திட்டுறாங்கன்னா பன்றி ஒரு அருவருக்கத்தக்க ஒன்றாகத்தான் அவங்க என்ன செய்கிறாங்க. அவங்க இருக்கிற காரணம் என்னன்னா சாக்கடையில் உள்ளதில்லை, சாக்கடையில் புரள்றது காரணத்தினாலேயே பன்றியை அதிகமான மக்கள் வெறுக்கிறாங்க. அப்போ உலகத்தில் உள்ள அதிகமான மக்களால் இயல்பாக வெறுக்கப்படக்கூடியதாகவும் இருக்கிறது. முந்தைய வேதங்களிலும் கூட அது தடுக்கப்பட்டதாக இருக்கிறது. பன்றிங்கிறது நமக்கும் பன்றியை ஹராமாக்கிட்டாரலாம், பன்றியை சாப்பிடாதுன்னு. இந்த பன்றியை சாப்பிடாமல் இருக்கிறதுக்கு எங்கேயாவது காரணம் சொல்லியிருக்காங்கன்னா காரணம் சொல்லலை. பன்றி சாப்பிடாதீங்கன்னு மட்டும்தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன செய்யணும், அல்லாஹ் சொல்லிட்டான்னு நம்ம தவிர்த்து கொண்டு வருகிறோம். இந்த பன்றி ஹராம் விஷயத்தில் மட்டும் முஸ்லீம்கள் 100% இருக்கிறாங்க. வழங்குதா, இஸ்லாத்தில் எதை கடைப்பிடிச்சாலும் கடைப்பிடிக்காட்டாலும் மோடி பன்றின்னு சொல்லக்கூட மாட்டாங்க. எங்கள் ஊர்லலாம் பன்றி கட்டை காலுமாங்க. பன்றின்னு இப்படி சொல்லுது, வாயை குப்பிளிக்கணும். பன்றின்னு சொல்லிவிட்டு அல்ல பன்றின்னு சொல்கிறான். வழங்குதா, திங்க தான் கூடாது. பன்றி ஹராம்னு சொல்லும்போது பன்றின்னு சொல்ல தானே வேண்டி இருக்குது. அந்த பன்றிங்கிற வார்த்தையே சொல்லக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. எங்கள் ஊரில் சொல்ல மாட்டாங்க, பன்றியை சொல்லணும்னு செய்வாங்க, கட்டை காலும்பாங்க. அது கட்டைக்காலை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பன்றிங்கிற வார்த்தையை சொன்னாலே தப்புங்கிற அளவுக்கு விளங்கியிருக்கிறாங்க. இப்போ பன்றி எல்லாம் ஹராமாக்கியிருக்கான். அந்த ஹராமை விட்டும் அவ்வளோ தூரமாக இருக்கிறாங்க, பயங்கர தூரத்தில் இருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஹராமாக்கின மற்ற விஷயங்கள்ல எல்லாம் அவ்வளோ தூரமாக இல்லை. வழங்குதா, வட்டி கிட்டி எல்லாத்துலேயும் சர்வசாதாரணமாக பூந்து விளையாடுறாங்க. அல்லாஹ் ஹராமாக்கின பன்றிக்கு மட்டும் என்ன செய்வான், பன்றி சொல்லக்கூடாது. பன்றி முஸ்லீம் எப்படி பன்றி சாப்பிட்றது? சரிதான், அந்த பேணுதல் கரெக்டு தான். பேணுதல் கரெக்டாக இருந்தாலும் இது எல்லாத்துலையும் இருக்கணுமா இல்லையா? எல்லாத்துலையும் இருக்க வேணாம். சரி, அதுக்கு அடுத்து என்னென்னு கேட்டால், இந்த பன்றியை பொறுத்த வரைக்கும் அறிவியல் ரீதியாக என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்துவிட்டு நம்ம வேறு இதுக்கு எதிர்வாதம் சில பேர் வைக்கிறாங்க. அது ஒன்று இருக்குது. முஸ்லீம்களில் ஒரு நவீன காலத்தில் உள்ள சில அறிஞர்கள் இந்த பன்றி இறைச்சின்னு எல்லாம் சொல்கிறான், மற்றதெல்லாம் சாப்பிட்லான்னு சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க. அந்த வாசகத்து உரிய விளக்கம்லாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. அதை சொல்வதற்கு முன்னாடி இந்த பன்றியுடைய தன்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, பன்றியில் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டால், இப்போ இன்றைக்கி ஆய்வு செய்கிறாங்க. பன்றியில் நம்ம உணவாக மனிதர்கள் இன்றைக்கி உட்கொள்கிறாங்கல்ல, நம்ம உட்கொள்ளாட்டாலும் மனிதர்கள் உட்கொள்கிறாங்கள, அதிகமான மக்கள் பன்றியை உணவாக தானே உட்கொள்கிறாங்க. அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா பன்றியில் அதிக கொழுப்பு இருக்குது. பன்றி இறைச்சியில் என்ன இருக்கிறது, கொழுப்புன்னு சொன்னால் ஓவர் எந்தளவு கொழுப்புன்னு கேட்டால் 50-50 கொழுப்பு இருக்குது. 100 கிராம் இறைச்சியை பன்றி இறைச்சி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா 50 கிராம் இறைச்சி 50 கிராம் கொழுப்பு. 1 கிலோ பன்றி இறைச்சியில் 1/2 கிலோ கொழுப்பு இருக்குது. அப்போ அந்த கொழுப்பு இவ்வளோ அதிகமாக இருப்பதை எந்த ஒரு மருத்துவர்களும் ஏற்றுக்கொள்வது கிடையாது. இவ்வளோ கொழுப்பு மனிதனுக்கு ஏற்கத்தக்கது கிடையாது. நமக்கு கம்மியான கொழுப்பு உள்ள ஒரு ஆட்டை கூட என்ன செய்கிறாங்கன்னா சாப்பிட வேணான்னு சொல்கிறாங்க. ஆட்டில் 17 கிராம் தான் கொழுப்பு இருக்குது 100 கிராமில். 17 கிராம் கொழுப்பு இருக்கும் பொழுது ஆட்டரிசி திங்காதீங்கிற டாக்டர். ஆட்டு இறைச்சியில் இருக்கிற 100 கிராமுக்கு 17 கிராம் கொழுப்பு ஆட்டு இறைச்சியில். ஆனால் அது என்ன செய்கிற டாக்டருங்கள்லாம் அதை சாப்பிடாதேங்கிறாங்க. மாட்டு இறைச்சியில் 100 கிராமுக்கு 5 கிராம் தான் கொழுப்பு இருக்குது, ரொம்ப கம்மி. அதை கூட சாப்பிடாதேங்கிறாங்க. யாருக்கு? சில ஆட்களுக்கு ஒரு 40 வயசுக்கு உட்பட்டவங்களும் எல்லாம் சாப்பிட சொல்லி போடுறாங்க. 40 தாண்டிட்டாங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக போயிடும். அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, இது இறைச்சியெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறங்க, வாரத்தில் 1 நாள் எடுத்துக்கிறங்க, ஒரு குறிப்பிட்ட இத்தனை கிராம் எடுத்துக்கிறங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் அதை பரிந்துரை செய்கிற அளவுக்கு உள்ள விஷயமா இருக்குது. இது 17 கிராமுக்கு இவ்வளோ பரிந்துரை, 5 கிராமுக்கு இவ்வளோ கண்டிஷன். ஆனால் 50 கிராம்னா என்னவாகும்? பன்றி 50 கிராம் அளவுக்கு அதில் பாதிக்கு பாதி கொழுப்பு இருக்குமானால் அது மனிதனுக்கு சாப்பிட தகுந்தது கிடையாது. அது அதிகமான கொழுப்புகள் வருவது அவனுடைய ஆரோக்கியத்தை பாதிக்குங்கிறது 1வது விஷயமாக சொல்கிறாங்க. இது ஒரு கேடு தானே, அது ஒரு கேடு. 2வது பன்றிக்கு வேர்வே வராது. எல்லா பிராணிகளுக்கும் வேர்வை வரும், மனுஷன் உட்பட. நமக்கு வேர்வை வருது, உடம்பு சூடானவன்னு அந்த சூடு எதை வச்சு அந்த சூடு குறையுதுன்றா வேர்வை வச்சு தான். கடுமையான வேர்வை வரும், வெப்பமாக இருக்குன்னு வைங்களேன். அப்போ உங்களுக்கு வேக்குது. எதனால் வேக்குது? அந்த வேர்வை மூலமாக அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு தோலை குளிர செஞ்சிருது. இல்லாட்டி காஞ்சி போய் அதில் கருவாடை மாதிரி போயிடும் உடம்பு கருவாடு மாதிரி ஏன் ஆவலைன்னு கேட்டால், வெளியே காயப்பட்ட கருவாடை போதில்ல, மனிதன் கருவாடை போகணும்ல, ஏன் போக மாட்டேங்கிறான்னு கேட்டால் அவன்கிட்டருந்து அந்த வேர்வை சுரப்பினால் வேர்வை வெளி அந்த தோள்களை காஞ்சி போகாமல் என்ன செய்கிறது, தடுக்கிறது. நம்ம குடிக்கிற தண்ணி மற்ற உறுப்புகள்லேருந்து வெளிப்படக்கூடிய அந்த தண்ணீர் மூலமாக வேர்வையாக வெளிப்பட்டு நம்ம உடம்பை அந்த குறிப்பிட்ட அளவு வெப்பத்தை தாண்டாமல் பாதுகாத்து கொடுக்குறது. 50 டிகிரி இருந்தாலும் நம்ம உடம்பு 35 டிகிரியில் இருக்கும். ஏன்னாட்டா அது அந்த வேர்வையின் மூலமாக அதை குளிர செஞ்சிற ஒரு அளவுக்கு ஏற்பாடு இருக்குது. எல்லாத்துக்கும் இந்த வேர்வை இருக்குது. தோல் போர்த்தப்பட்ட பிராணிகளுக்கு கூட வேர்வை சுரப்பிகள் இருக்குது. ஆனால் பன்றிக்கு வேர்வை வராது.
பன்றிக்கு என்ன செய்ய வேர்வை வரலன்னா என்ன அர்த்தம்னு சொன்னால் அதனுடைய வெப்பம் வந்து ரொம்ப வெப்பம் அதிக வெப்பத்தில் உள்ளதாகவே இருக்கும். அதனால தான் ஏதாவது போய் சாக்கடையில் தண்ணியில் பிறண்டுக்கிட்டே இருக்க காரணம் அது. இந்த பன்றி வந்து அந்த வெப்பத்தை குறைப்பதற்காகத்தான் எங்கனக்குள்ளே இருக்கோ நல்ல தண்ணியில் போய் பொருள்றது காரணம் வந்து நம்ம சாக்கடையில் பொருள்ற காரணம் சாக்கடையில் தான் நீங்கள் பொருளை விடுவீங்க. நல்ல தண்ணிலையும் பொருள் அது நல்ல தண்ணி விரட்டி விட்ருவீங்க. அப்போ சாக்கடையில் எவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான்னு சாக்கடையில் போய் என்ன செய்ய விழுந்துக்கிறது விழுங்குதா. அது நீங்கள் நல்ல தண்ணியை குளத்தில் வச்சு இங்கே தடுக்காமல் இருந்தீங்கன்னா அது போய் விழுந்துக்கிறோம். அதுக்கு என்ன செய்யணும், எப்போவுமே தண்ணியிலே இருக்கணும். எப்போவுமே என்ன செய்யணும், தண்ணியில் மிதந்துக்கிட்டு இருந்தால் மாத்திரம்தான் அதில் ஏற்படக்கூடிய அதிகபட்சமான வெப்பம் வந்து குறையும். இல்லைன்னா வேர்வை மூலமாக குறையாது. எல்லா பிராணிகளுக்கும் வேர்வை மூலமாக வெப்பம் குறைகிறது, பன்றிக்கு வேர்வை மூலமாக வெப்பம் குறையாது. வேர்வை சிறப்பு இல்லைங்கிறாங்க. அது ஒரு விஷயத்த இருக்குது. அதே மாதிரி வந்து 29 டிகிரிக்கு மேலே வந்து பன்றிக்கு வெப்பத்தை தாங்க முடியாது. நம்ம 40 டிகிரியும் தாங்கிக்கிறோம்ல, 40-50 டிகிரி வரைக்கும் கூட இப்போ தாங்கிக்கிறாங்க. இப்போ பழைய 50 டிகிரிலாம் வந்துருச்சு. இப்போ சில நாடுகளில் 50 டிகிரி அளவு கூட நம்ம வெப்பத்தை தாங்கிக்கிறோம். 29க்கு மேலே அது தாக்கு பிடிக்காது. அதுக்கு 29 வெப்பம் வந்துருச்சுன்னா உடனே என்ன செஞ்சிடறேன், சாக்கடையில் ஏதாவது தண்ணியில் விழுந்துடும். அப்படி ஒரு அதனால ஒரு கெடுதி வருதுன்னு சொல்கிறாங்க. அது வேர்வை இல்லாது அது வந்து என்ன செய்யுதுன்னு கேட்டால், அதாவது ஒரு ஆய்வு செஞ்சாங்க. இப்போ இதயத்தில் வீக்கம் ஏற்படக்கூடிய, இதயம் வீங்குவதுன்னு ஒரு வியாதி, இதயத்தில் ஹார்ட் அட்டாக் மேலே பல மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இருக்கிற சைஸை விட இதயம் கொஞ்சம் பெருசாகி போயிடுது வீங்கி. இதயம் வீக்கம் ஏற்பட்டுச்சுன்னா என்னவாயிரும்னு கேட்டால் அது வந்து ஃபங்க்ஷனுக்கு சிரமமாக இருக்கும். அந்த கேப் இருந்ததுன்னா நல்லா ஃபங்க்ஷன் ஆகும். இதயம் கொஞ்சம் வீங்கிருச்சுன்னா அது அழுத்தம் கொடுக்குறதுலாம் குறைஞ்சிருமா இல்லையா. வீங்கி போச்சுன்னு சொன்னால் அதுவே கொஞ்சம் அதிகமான இடத்த பிடிச்சிக்கிறோம். காலி இடத்துல இருந்தால் தான் இதயம் வந்து பம்பிங் பண்ண முடியும். இதயத்துக்கு பக்கத்தில் காலி இடம் இருக்கணும். அப்போ தான் அப்படி சுருங்கி விரிய முடியும். அந்த இதயமே வீங்கி போச்சுன்னு சொன்னால் அந்த காலி இடத்துல அது பிடிச்சிக்கிறோம். அப்படின்னா என்ன ஃபங்க்ஷன் சரியாக இருக்காது. அப்போ இந்த மாதிரி கார்டியோ மயோபதி போன்ற அந்த நோய்களுக்கு பேர் சொல்கிறாங்க. அந்த மாதிரி இதயம் வந்து வீக்கம் வந்து பல நாடுகள்லையும் ஆய்வு செய்கிறாங்க. அதாவது மேற்கத்திய ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்த இதய வீக்கம் உள்ளவங்க 5 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. இந்த பன்றி சாப்பிடக்கூடிய நாடுகளில், பன்றி உணவாக சாப்பிடக்கூடிய நாடுகளில் மற்ற நாடுகளில் இருப்பதை விட 5 மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. பன்றி சாப்பிடாத நாடுகளில் வந்து ஒரு 20 பேருக்கு அந்த இதய வீக்கம் இருந்துச்சின்னு சொன்னால் இங்கே வந்து 100 பேருக்கு இருக்கும். பன்றி சாப்பிடாத நாடுகளில் ஒரு 20% பேருக்கு வந்து அந்த நோய் இருக்குது என்று வைத்து கொண்டீர்களே. ஆனால் அதில் 100 பேர் அந்த மாதிரி நோய் உள்ளவங்களை எடுத்தீங்கன்னு வைங்க, அதில் வந்து 20% பேர் பன்றி சாப்பிடாதவங்கள இருப்பாங்க. 80% பேர் யாராக இருப்பாங்கன்னா அந்த பன்றி சாப்பிட்றவங்கள இருப்பாங்க. அப்போ இதய நோய் வந்து இதய வீக்கம்ங்கிற நோய், இதயத்தில் பல நோய்கள் இருக்குது. இந்த நோய் வந்து நாடாப்புழுனால தான் ஏற்படுது. பன்றியில் ஒரு நாடாப்புழுன்னு ஒன்று இருக்கிறது. அது வந்து எந்த வெப்பத்திலையும் சாவாது. அந்த புழுக்கள் மூலமாகத்தான் இப்படியான பாதிப்பு ஏற்படுதுன்னு இப்போ கண்டறிஞ்சு என்ன செய்கிறாங்க, பன்றி வந்து ஒரு ஆரோக்கியத்துக்கு உரிய உணவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க சொன்னாலும் சொல்லாட்டாலும் நமக்கு என்ன இல்லை, அது காரணம் கிடையாது. நமக்கு இறைவன் தடுத்து விட்டான்னு ஹராம். சரியா? அதுதான் அடிப்படையில் விளைவிக்கிறேன். இந்த கண்டுபிடிப்புகள்லாம் நாளைக்கு என்ன செய்வான்னா இதில் பெரிய நன்மை இருக்குன்னு ஒரு இன்னொருத்த விஞ்ஞானிகள் வந்து எதாவது சொல்லுவாங்க. நன்மை தீமை 2வது மேட்ரு. அது கூடுதல் தகவல் தானே தவிர எங்களுக்கு இறைவன் ஹராம் ஆக்கிட்டானுங்கிறது தான் ஃபஸ்ட்டு தகவல். அதை ஒரு அடிப்படையாக வச்சுக்கிறேன். அவர் 3 விஷயமாச்சா. அதான் இன்னமா ஹர்ரமா இலைக்குள் மைத்தத்தை ஒத்தம லஹமல் ஹின்சீர். இந்த இடத்துல அல்லாஹ் என்ன செய்கிறான்னா அந்த பன்றியை சொல்லும்போது பன்றி ஹராம்னு சொல்லாமல் பன்றியின் இறைச்சி ஹராமுங்கிறான். அதாவது ஹின்சீர்னா பன்றி, லஹமுன்னா இறைச்சி. அல்லாஹ் வந்து ஹின்சீர்ன்ற வார்த்தையை போடாமல் அந்த 4 வசனத்தில் தான் பன்றி ஹராம்னு சொல்லப்படுது. பன்றி ஹராம்னு சொல்கிற எல்லா வசனங்களும் என்ன வரும்னு கேட்டால் ஒரு லஹமுல் ஹின்சீர், ஹின்சீருடைய லஹமும் உங்களுக்கு வந்து தடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஹின்சீருடைய லஹமுன்னா இறைச்சி, லஹமுன்னா இறைச்சி, ஹின்சீர்னா பன்றி. லஹமுல் ஹின்சீர்னா பன்றியுடைய இறைச்சி உங்களுக்கு ஹராமு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த வார்த்தையை வைத்து கொண்டு என்ன செய்கிறாங்கன்னா நவீன காலத்தில் இந்த எகிப்தில் உள்ள சில அறிஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால் பன்றியுடைய இறைச்சி மட்டும்தான் நமக்கு ஹராமு, நல்ல இறைச்சின்னு தானே சொல்கிறான். பன்றி ஹராமுன்னு சொன்னால் அதில் உள்ள கொழுப்பு எல்லாம் ஹராமுன்னு சொல்லிவிடலாம். அல்லாஹ் வந்து என்ன செய்கிறான்னா பன்றியின் இறைச்சின்னு சொல்கிறான். 14 நூற்றாண்டாக வந்து எல்லாருமே இறைச்சின்னு சொன்னாலும் அனைத்தையும் எடுத்துக்கொள்ளணும்னு தான் புரிஞ்சுருக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள என்ன செய்கிறாங்கன்னா அந்த வார்த்தையை வச்சுக்கிட்டு அல்லாஹ் எதையும் தேவையெல்லாம் பயன்படுத்துவானா, பன்றின்னு சொல்லியிருக்கலாம்ல, ஒரு ஹின்சீர்னு சொல்லியிருக்கலாம்ல, எதுக்கு வந்து லஹமுல் ஹின்சீர் நல்லா சொல்லுகிறான் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இந்த லஹமுல் ஹின்சீர்ன்ற வார்த்தை தான் 4 இடத்துலையும் வருது. ஹராமாக்கின 4 இடத்துலையுமே லஹமுல் ஹின்சீர் பன்றியின் இறைச்சி உங்களுக்கு ஹராம்னு வருது.
அப்போ நவீன காலத்தில் உள்ள முஸ்லீம்கள் தான் ஆய்வு செய்கிறவங்கிற பேரில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், பன்றியில் வந்து அல்லாஹ் எந்த விஷயத்தையும் வேஸ்ட்டாக சொல்ல மாட்டான். பன்றியின் இறைச்சின்னு கழுத ஹராம்னா கழுத ஹராம்னே வரும், குதிரை ஹராம்னா குதிரை ஹராம்னே வரும். மற்ற ரசூல் ஹதீஸில் ஹராமாக்கும் போது குதிரையின் இறைச்சி கழுதின் இறைச்சின்னு வராது. அப்போ இதுக்கு மட்டும் இதுக்கு இறைச்சின்னு பிரித்து சொல்லணும். பன்றியின் இறைச்சின்னு சொல்வதாக இருந்தால் இறைச்சி மட்டும்தான் ஹராமே தவிர பன்றியுடைய ஆயுள் எடுத்து சாப்பிடலாம், பன்றி ஈரலை வறுத்து சாப்பிடலாம், பன்றியுடைய இதை சாப்பிட்லான்னு அது எல்லாமே பிரிக்கிறாங்க. அதில் உள்ள அனைத்தையுமே, பன்றியில் உள்ள அனைத்துமே நமக்கு ஹலால் தான், இறைச்சியை தவிர எல்லாம் ஹலால் என்று இப்போ நவீன காலத்தில் ஒரு ஆய்வு கட்டுரைகள் எழுதி மேற்கத்திய உலகத்துக்கு தோதுவாக என்ன செய்கிறாங்க, ஆய்வு கட்டுரைகள் எகிப்தில் பற்ற அறிஞர்கள் மூலமாக இப்படி ஒரு கருத்து பரப்பப்படுகிறது. அப்போ இந்த வார்த்தையை வைத்தவங்க சொல்லும்போது என்ன செய்கிறாங்கன்னா அதுக்கு சில ஆதாரங்கள் வர காட்டுறாங்க. அது சரிதானா, அது நம்மளும் நாளைக்கு மட்டும் கேட்டக்கூடாதுல்ல. பன்றி இறைச்சின்னு தானே வந்திருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் ஹராம்ங்கிறேன்னு உங்கள்கிட்டையும் கேட்பாங்கல்ல, நீங்களும் விளங்கிக்கொள்ளணும். அதனால் வந்து அவங்க என்ன வாதம் வைக்கிறாங்க, அந்த வாதம் எப்படி தவறு, பன்றியின் இறைச்சிங்கிறது வந்து எல்லாத்தையும் குறிக்குமா, பன்றி இறைச்சியை மட்டும்தான் குறிக்குமா அப்படிங்கிற என்ன சொன்னால் நாளைக்கு பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.